ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த வேத பாடத்தின் வழியே உங்களை சந்திப்பதிலே நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் விசுவாசிகள் அறிந்து கொள்ள வேண்டிய ஆவிக்குரிய ஆழமான சத்தியங்கள். திருச்சபை என்று வருகிற பொழுது அது நமக்கு மனதிற்கு சமாதானத்தை தருகிற இடம், நமக்கு ஒரு ஆறுதலை தருகிற இடம், கர்த்தர் பேசுகிற ஒரு இடம், நமக்கு பரிபூர்ணங்கள் வழியே நடத்தப்படுகிற இடம், பரலோகத்துக்கு போவதற்கு தலைவாசலாக இருக்கிற இடம் எல்லாம் உண்மைத்தான் இல்லைன்னு சொல்லவில்லை. தேவன் தம்முடைய இருதயத்துக்கு ஏற்ற மேய்ப்பர்களை தருகிறார். அவர்கள் சகல புத்தியோடும் அறிவோடும் நம்மை மேய்ப்பார்கள் என்று வேதம் சொல்கிறது. இப்படியாக தேவன் தன் இருதயத்துக்கு ஏற்ற மேய்ப்பரை கொடுத்தார் என்பதை எப்படி அறிய முடியும் என்றால், அந்த தலைமைத்துவத்தோடு நீங்கள் இணைக்கப்படுகிற பொழுது உங்கள் ஆசீர்வாதங்கள் அல்லது உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற சாபங்கள் நிர்மூலம் அடைந்து ஆசீர்வாதத்தினுடைய பாதைக்குள்ளே நீங்கள் கடந்து செல்வீர்கள். சத்தியங்கள் புதிய விதத்தில் உன் காதுகளுக்கு ஒலிக்கும். இதுவரை கேட்டதில்லை, ஆனால் இப்படி எல்லாம் வேதத்தில் இருக்கிறது என்பதை நான் அறிந்து கொள்ளுகிறேன். முக்கியமாக கர்த்தருடைய வார்த்தை உங்களை பரிசுத்தத்துக்குள்ளே வழிநடத்தும், விசுவாசம் உயர்த்தப்படும், சுபாவ கிளைகள் மாறும், உண்மை விளங்கும், பொய்கள் மறையும். இதுதான் ரட்சிப்பினுடைய பாத்திரம் உங்கள் கரத்தில் கொடுக்கப்படும். தத்தளிப்பின் பாத்திரம் உங்கள் கரத்திலிருந்து எடுக்கப்படும். எப்படி தத்தளிப்பின் பாத்திரம் வருகிறது என்று கேட்டால், நாம் இஷ்டப்படி ஜீவியம் செய்தது தத்தளிப்பின் பாத்திரம் கரத்தில் வந்துவிடும். நட்புகள் தகாத விதத்தில் நம்முடைய பணத்தை செலவு செய்தது, உறவுகளை உண்டாக்கி கொண்டது, சமுதாய உறவுகள் சொல்கிறோம். ஃப்ரெண்டு, அளவுக்கு மீறின ஒரு நட்பு இருக்கும். இதெல்லாம் என்ன செய்யும் என்றால் நம்மை பாதாளத்துக்கு கிட்டத்தட்ட கொண்டு போய் விட்டுரும். அங்கிருந்து கர்த்தர் நம்மை தூக்கி எடுக்கிறார். அதுக்கு தான் இந்த தலைமைத்துவம். இது சில சமயத்தில் என்ன நடக்கும் என்று கேட்டால், ஜனங்கள் வருவோர் போவோராக இருப்பாங்க. பிரச்சனை என்றால் வருவாங்க. சுவிசேஷ புத்தகத்தில் பார்க்கிற பொழுது திரளான ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவை தேடி வருகிறாங்க. அவர் வருகிறார் என்று கேள்விப்பட்ட உடனே ஓட்டமாய் ஓடி அவர் வருவதுக்கு இடத்தை நிரப்பி மணல் அத்தனையாய் ஜனங்கள் கூடி மிகப்பெரிய பிரமிப்பை உண்டு பண்ணி பரிசேயர்கள், சதுசேயர்கள், வேதபாரர்கள், ஏரோதியர்கள் எல்லாருடைய கண்களும் விரிவடைந்து அவர் மீது பொறாமை கொள்ளுகிற அளவுக்கு கூட்டம் கூடினது. 3.5 ஆண்டு தான் ஒழியும். ஆனால் உலகம் கண்டிராத அதிசயங்களை கண்டது. எப்பக்கத்தில் ஜனங்கள் திரளத்தில் வர ஆரம்பித்தாங்க. அப்போ ஊழியம் செய்து கொண்டிருக்கிறவர்கள், தேவ நாமம் தரித்து கொண்டிருக்கிறவர்கள் எல்லாம் ஊழியன்னா நான் பிதாவுக்கு அவர்கள் செய்து பாரம்பரிய ஊழியம் இதெல்லாம் கொஞ்சம் அசைக்கப்பட ஆரம்பித்தது. எங்கு நம்முடைய கனம் போய்விடுமோ, நம்முடைய அந்தஸ்து, சமுதாயத்தில் இருக்கிற அந்தஸ்து, ரபி என்று சொல்லி போவோர் வருவோர் இடத்துலெல்லாம் வந்தனம் தெரிவிப்பாங்க, சோத்திரம் சொல்லுவாங்க, காணிக்கை செலுத்துவாங்க. அந்த அங்கியும் அந்த தோற்றமும் ஒரு கனத்தை கொடுத்தது அந்த காலத்தில். அதெல்லாம் வாரி சாப்பிடுகிறதை போல் இது வந்து விட்டதோ என்று அவர்கள் நினைத்து பயந்தார்கள். இயேசு கிறிஸ்து அப்படி வரவில்லை. அவர் ஊழியத்தை செய்தார், அவ்வளோதான். இந்த திரள்கள் எல்லாம் சிலுவை மரம் வரைக்கும் தான், அல்லது இயேசு கிறிஸ்துனுடைய கைது வரை தான். இயேசு கிறிஸ்து கைது செய்யப்படுகிறார், அப்படி தான் எழுதப்பட்டிருக்கிறது. அரண்மனை முற்றம் வரை போகிற வரைக்கும் தான் பேதுருனுடைய அன்பு காணப்பட்டது. அரண்மனையில் பேதுரு மறுதளித்து விடுகிறார். மற்ற சீடர்கள்லாம் ஒருத்தன் காட்டி கொடுத்து செத்து போய் விட்டான். இன்னும் மற்ற 11 பேரும் 10 பேரும் காணோம். சீடன் பேதுரு மட்டும்தான் அரண்மனை வரைக்குமாவது வரார். வருகிற பொழுது அந்த சின்ன பெண் தோற்றத்தில் சொல்கிறேன், நீயும் கலிலேயன் அல்லவா, உன் பேச்சும் அப்படியே இருக்கிறது, இந்த கலிலேயனை போல தான் நீயும் பேசுகிறாய் என்று கேட்டதும் அவர் இவனை அறியவில்லை, சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தோங்கினார். 3 முறை மறுதளித்திடுறான். ஆண்டவர் ஏற்கனவே சொன்னார், சேவலுக்கு ஓதற்கு முன்பு என்னை மறுதளிப்பாயின்னு. அப்போ சொன்னது இதே உதடு தான், வாழ்விலும் தாழ்விலும் உண்மை பின்பற்றுவேன், ஜீவனுள்ள வாசனை உம்மிடத்தில் தானே இருக்கிறதுன்னு. சுகம், போராட்டம், பிரச்சனை, என்ன விடுதலை, திக்கற்றலாக இருக்கிற பொழுது தேவ சமூகம், அபிஷேகம் பண்ணப்பட்ட தலைமைத்துவம், அதுக்கு அது எப்படியோ அது வந்து இணைந்து விடுவாங்க. அது தவறு இல்லை, வர்றது தவறு இல்லை, வரலாம். ஆனால் எதுவரை இந்த ஐக்கியம் நீடிக்கும் என்று பார்த்தால்
சுகம் பெறும் வரை, விடுதலை பெறும் வரை. சுகம் பெறுவதற்கு முன்பு வந்த வண்ணமாக இருக்காது. விடுதலை பெறுவதற்கு முன்பு வந்த வண்ணமாய் அதன் பிறகு எப்படி இருக்கும் என்றால், அது உடனே புதிய ஆத்மாவாய், ஜீவாத்மாவாய் மாறி ஞானஸ்தானத்துக்கு ஒப்பு கொடுத்து அது அப்படியே சபையில் அங்கத்தினராய் மாறுகிற பொழுது அதனுடைய படிவம், வடிவம், உருவம் எல்லாமே வேறு. நட உட பாவனை எல்லாம் மாறி உள்ளான மனுஷன் வளர ஆரம்பிப்பான். இயேசுவின் பாதத்தண்டையில் அமர்ந்த அந்த லேகியன் கட்டிலிருந்து விடுவிக்கப்பட்டவனைப் போல அவன் வஸ்திரம் தரிக்கிறதும் அவன் வந்து அமருகிறத கண்டு ஜனங்க பயப்படுவாங்க. பேச்சே கிடையாதுங்க. வெறும் சுபாவ கலைகளும் தன்னை சீர்படுத்தி கொண்டது தான். இட்ஸ் செல்ஃப் க்ரூமிங். வஸ்திரம் தெரியாதவனாக இருந்தவன் வஸ்திரம் தரிக்கிறான், ஒருவனும் அடக்க முடியாதவனாக இருந்தவன் அடங்கி இருக்கிறான். எல்லாத்துக்கும் மேலே இயேசுவின் பாதத்தண்டையில் வந்து அமருகிறான். அமருகிறதுல பார்த்தாலே ஜனங்க பயப்படுவாங்க. உங்களுக்கு தெரியாது, அமர்ந்திருத்தலில் இருக்கிற மிகப்பெரிய ஆவிக்குரிய ஆரோக்கியம் வேறு. அமர்ந்திருத்தல்லே சொல்கிறேன். அமர்ந்து பாருங்கள், உங்கள் கண்கள் இதுவரை கண்டிராததெல்லாம் காண்பீங்க. ஆமாம், சில சமயத்தில் தேவ சமூகத்தில் நாம் காணப்பட வேண்டிய இடத்துல காணப்பட வேண்டும். இந்த சுகம் பெற வருகிறதெல்லாம் நோய்க்கு உருண்டு புரண்டு வரும். நிவாரணத்துக்கு, வலி வேதனைக்கு, அற்புதத்துக்கு திருமண கோஷ்டிகள் வரும். திருமண கோஷ்டின்னா என்னென்னா, வயது தாண்டி போயிடும், திருமணம் ஆகலைன்னு பிள்ளை பேர் வயது தாண்டி போயிடும். அதற்காக முட்டி மோதி அடித்து பிடிச்சி அந்த விசுவாசத்தை ஒண்டி தான் தெரியும். அப்போது அவர்களுடைய எந்த விதமான ஆவிக்குரிய ஒழுங்கும் இருக்காது. தெரியாது, சொல்லி தவறு இல்லை, தெரியாது. இதில் உத்தம விசுவாசிகள் உருவாக்கும்படியாகவே கர்த்தர் விரும்புகிறார். அப்படி தான் கர்த்தர் சபையை கொண்டு வருகிறார், சபையாக மாறுகிறார். ஆனால் அதில் கள்ளத்தன விசுவாசிகளை வருகிறத தான் நான் என்று சொல்லி கொண்டிருக்கிறேன். என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடைய ஜனமே, இந்த நாளில் புரிந்து கொள்ளுங்கள், உங்களுடைய வாழ்க்கையில் உண்மை எப்படி இருக்க வேண்டும் என்றால், திடீர்னு விசுவாசியோட மனசில் வந்துடும், நம்ம இந்த சபையில் இருந்தால் முன்னேற முடியாது. அவன் குறிக்கோள் எல்லாம் பலிபீடத்தில் ஏறி அங்கேருந்து இங்கே குதிக்கிறது, இங்கேருந்து இங்கே குதிக்கிறதா இருக்கும். தாழ்ந்துகளை பயன்படுத்துறதுக்கு தருணம் தரவில்லைன்னுவாங்க. என்னை பாட விடல, என்னை வாசிக்க விடல, என்னை பாஸ்டர் ஒரு பட்சமாக இருக்கிறாரு, பாஸ்டர் பராபட்சமாக இருக்கிறாருனாலும் ஒன்று தான், ஒரு பட்சமாக இருக்கிறாருனாலும் ஒன்று தான். இந்த குருட்டாட்டெல்லாம் ஓடும். திடீர்னு பலிபீடத்து மேலே ஆசை வரும். வரக்கூடாதுன்னு சொல்ல, ஊழிய தாகம் தான் உங்களை பலிபீடத்துக்கு கொண்டு வரமே தவிர, ஆத்தும தாகமும் ஊழிய தாகம் இதெல்லாம் ஒரு தலைமைத்துவத்துக்கு நேரே வருகிறதா இருக்கக்கூடாது. கர்த்தருக்கு நேரே போகிறதா இருக்கணும். கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்ற மனுஷனாக விசுவாசியாய் காணப்படணும். அப்பொழுது அந்த ஊழியத்தை கர்த்தர் உண்மையில் உனக்கு கர்த்தர் கொடுக்கிறார். அப்படி தான் வேதம் சொல்லுது. தீமோத்தேயுவிலே, உண்மை உள்ளவர் என்று எண்ணி எனக்கு இந்த சுவிசேஷ பணிவிடை கொடுத்தீர் என்று பவுல் சொல்லுகிறார். ரட்சிக்கப்படுகிற பொழுது கிருபை செயல்படுகிறது. நாம் பாவிகளாக இருக்கிற பொழுது ரட்சிக்கப்படுகிறோம். ஆனால் ஊழியத்துக்கு பாவிகளாக இருக்கிற பொழுது வர முடியாது. ஊழியத்துக்கு உண்மையுள்ளவர்களை தான் கர்த்தர் அழைக்கிறார், தெரிந்து கொள்ளுகிறார். அதுக்கப்புறம் அவன் பொய்யனா மாறினானா அது வேறு விஷயம். ஆரம்பத்தில் எல்லாம் ஒழுங்காக தான் இருப்பான். வர்ற விருத்தி அடைந்து ஐஸ்வரனாக்கி மகா பீரன் ஆகுற பொழுது அங்கு தான் பிரச்சனை ஆரம்பிக்கிறது. அது எதுனா ஆயின்போது. ஆனால் விசுவாசிகளுடைய மனநிலை எப்படி இருக்க வேண்டும் என்றால், நீங்கள் சிலுவை பாடுகளில் சபை காணாத போயிடுச்சு, சீடர்களே காணாத போயிட்டாங்க. தலைமைத்துவத்துக்கு ஒரு பிரச்சனை வருகிறது. அது சட்ட ரீதியான பிரச்சனையோ, காவல் நிலையம் வரைக்கும் போக வேண்டிய பிரச்சனையோ, அல்லது நீதிமன்றம் வரை போக வேண்டிய பிரச்சனையோ, ஏதோ அரசியல் காழ்ப்புணர்ச்சியோ, என்னமோ பின்வாங்கி போன ஒரு விசுவாசி செய்கிற ஒரு குண்டகத்தனம் அப்படியே நம்புற மாதிரியே இருக்கும் சில விஷயம்லாம். இப்படி வருகிற பொழுது சபை என்ன செய்ய வேண்டும் என்பதை நான் சொல்லுகிறேன். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் பரிசுத்தாவின் பொழுந்தருளப்படுகிறார். 120 பேர் தான் வந்து அமர்கிறாங்க. இயேசுக்கு 120 பேர் தானே என் கூட்டம். அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டுள்ள சில பேருக்கு பயம். இன்றைக்கு வரைக்கும் அந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் நம்முடைய ஊழியத்தில், பெரும்பாலான ஆவிக்குரிய ஊழியத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. என்ன எப்படி நடந்து கொண்டிருக்கிறது? பரிசுத்தாவி வருகிறார், அதை சொல்கிறேன்னு நினைக்கிறீங்களா? இல்லை. ஜனங்கள் லட்சக்கணக்கில் வந்து ஜனங்கள்லாம் மாயமாக போனதுக்கு காரணம் என்ன? இயேசுவை மாம்ச ரீதியாக, மாம்ச தேவைக்காக மட்டும்தான் நாங்கள் சேவித்தோம். ஆவிக்குரிய ரீதியில் எங்களுக்கு தேவையில்லை என்பதில்லை. இயேசு செத்து போயிட்டார் அவங்களை பொறுத்த வரைக்கும். அப்படிப்பட்ட ஒரு மகா பெரிய தீர்க்கதரிசி இருந்தார், இப்பொழுது இல்லை. ஆகையால் நம்ம என்ன செய்யலாம்? அவ்வளோதான்.
அந்த அந்த இயேசுவினுடைய சமூகத்துக்கு வரதே நின்று போச்சு. நன்மை பெற்றவனும் வரல, விசுவாசத்தவனும் வரல, சாட்சியாக இருந்தவனும் வரல, பின்தொடரலாம் என்று நினைத்தவனும் வரல. 120 பேர் மட்டும் வந்தாங்க. அதில் மரியாளும் இருக்கிறாங்க, தாயாராகிய மரியாள் இருக்கிறாங்க, மீதி 11 சீடர்களும் இருக்கிறாங்க. இதுங்களெல்லாம் தேவன் பூட்டப்பட்ட அறைக்குள்ளே போய் எம்மாவூருக்கு போய் எல்லாம் சிதறப்பட்ட சீடர்களெல்லாம் ஒருமித்து வாசம் பண்ணும்படி கர்த்தர் கொண்டு வருகிறார். கொஞ்சம் பேர் என்ன பண்ணிட்டாங்க, அந்த கல்லறைக்கு போயிட்டு அது பெரிய விஷயமாயிட்டாங்க. கல்லறை சபை எப்படியெல்லாம் சிதறடிக்கப்பட்டதுன்னு சொல்கிறேன். கல்லறைக்கு போகணுன்னாக்கா கர்த்தர் சொல்லியிருப்பார், கல்லறைக்கு வாங்க, நான் உயிர் தெழுந்ததை வந்து பாருங்கள். அதெல்லாம் வேணாம் ஐயா, அதெல்லாம் என்னுடைய பாடு, என்னுடைய வழிகள் வேறு, நீ நேராக எருசலேமுக்கு போ. அது பேச்சை கேட்கறதுக்கு ஆட்கள் இல்லை. அவன் கேட்க மாட்டான்னு தெரிஞ்சு தான் கர்த்தர் பூட்டப்பட்ட வீட்டிற்குள்ளே போய் உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லுகிறார். அதன் பிறகு எம்மாவூரில் போய் சீடர்களை பார்த்து சொல்லுகிறார், எருசலேமுக்கு போங்கன்னு சொல்லுகிறார். இப்படியெல்லாம் அந்த கல்லறைக்கு போனவர்களும் பாருங்கள், கடைசியில் எருசலேமுக்கு போங்கன்னு சொல்லிட்டார் தூதர்களை வைத்து. கல்லறைக்கு போக வேண்டும் என்பது தேவனுடைய வார்த்தை அல்ல, தேவனுடைய விருப்பம் அல்ல. சொல்லப்படுகிற காரியம் என்ன, நெருக்கப்படுகிற காலத்தில், சபை நெருக்கப்படுகிற காலத்தில், அல்லது தலைமைத்துவம் நெருக்கப்படுகிற காலத்தில் நம்மை போல பாடுள்ள மனுஷன்தான் எலியா என்று வேதம் சொல்லுகிறது. அப்பொழுது விசுவாசிகள் என்ன செய்கிறார்கள் என்று கேட்டால், அந்த இடத்துல ஆள் இல்லாமல் போய்விடுகிறாங்க. அவ்வளோதான் போல இருக்கிறது, நீ அவ்வளோதான், இது உருப்படாது, இது விளங்காது. இயேசு கிறிஸ்து நாட்களில் எப்படி 120 பேர் ஆனார்கள், திரளாய் வந்த ஜனங்க எப்படி 120 பேர். அதனால தான் சின்ன சபை, பெரிய சபை, வளரும் சபை, வளர்ந்து கொண்டிருக்கிற சபை, வளர்ச்சி அடைந்த சபைலாம் ஜனங்க பாரபட்சம் அதை வர்ணித்து சொல்லுவாங்க. அது எவ்வளோ பேர் வராங்க, எந்த திருச்சபை நீங்கள் பார்த்தாலும் உங்கள் சபையில் எவ்வளோ பேர் வராங்க, அது கடல். ஆசீர்வாதம் தனிப்பட்ட குடும்பங்களில் போய் பார்ப்பீங்கன்னாக்கா அதில் 1008 புறஜாதிக்குள்ளே நடக்காத அவலட்சணங்கள் எல்லாம் அவங்களுக்குள்ளே இருக்கும். கொரிந்த சபையை போல் இருக்கிற குளிர்ச்சி நிறைந்த சபை, அது ஏர் கண்டிஷனுக்காக சொல்ல, அனல் இல்லாத ஆணில் தான் ஆரம்பிச்சுது. தவப்ப அனலாக இருந்திருப்பான், மங்கிட்ட வந்திருக்கும், அனல் குறைஞ்சிருக்கும். இது தவப்பன் மகன் என்பதல்ல, எதுவாக இருந்தாலும் ஜனங்கள் அங்கே இருக்க வேண்டும். யாருக்காக போகிறோம் சபைக்கு? கர்த்தர் நமக்கு எழுப்பின சபை, கர்த்தர் நமக்கு கொடுத்த மேய்ப்பனே இல்லாமல் போனாலும் சபை இருக்கிறது, தெரிந்து கொள்ளப்பட்ட ஸ்தலம் அது. அங்கே நம்ம போய்தான் சேரணும். அங்கு கர்த்தர் பார்த்து கொள்வார். இந்த 120 பேரும் இந்த மனநிலையில் இருக்கிறாங்க. அற்புதம் பெற்றவன், அதிசயம் பெற்றவன், திரளான ஜனங்க, அந்த 5 அப்பம் 5000 பேர் சாப்பிட்டவன், அப்பமும் தண்ணீரும் சாப்பிட்டவன், பெரும்பாட்டுள்ள ஸ்திரீ, இந்த மாதிரி அவுட்ஸ்டாண்டிங் மிராக்கள், செத்த பிணங்கள்லாம் எழுந்தது, எதுவுமே காணும். அந்த 120ல் 111 பேர் வந்து சீடர்கள், மரியாள் ஒன்று சேர்த்திங்கனாக்கா 12, மிச்சம் பார்த்திங்கனாக்கா என்ன 108 பொதுமக்கள். இதில் யார் இருந்தாங்க இல்லைன்னு தெரியாது. இயேசுக்கு வந்து நம்பி வந்த கூட்டம் 120 பேர் மட்டும்தான். 3ஆம் ஆண்டு ஊழியத்தில் இத்தனை ஆண்டு ஊழியம் செய்கிறீங்க, எவ்வளோ பேர் இதெல்லாம் கேட்குறான்னாக்கா அவன் சரியான ஆவிக்குரியவன் அல்ல. இத்தனை ஆண்டுகள் நீங்கள் ஊழியம் செய்கிறீங்க, எத்தனை பேர் சபையில் வராங்க? இவ்வளோ பேர் தானே வராங்க. இது வருகைக்கு போகிறவங்கன்னு நினச்சிக்கணும். நம்ம நோவா 100 ஆண்டுகள் பிரசங்கம் பண்ணினார், நீதியின் சுவிசேஷ பிரசங்கம் பண்ணினார். ஆனால் சபையை பார்த்தீங்கன்னாக்கா அவர் பேழைக்குள்ளே போனது பார்த்தீங்கன்னாக்கா அவரும் ஒரு குடும்பம் மட்டும்தான். தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், ஏன் ஒருத்தவங்க சம்மந்தி மாதிரியே உள்ள வரல பேழைக்குள்ள, விசுவாசிக்கல. நீதியின் சுவிசேஷத்தை விசுவாசிக்கிற என்ன செய்யணுன்னாக்கா அந்த தேவ புத்திரோடு சேரக்கூடாது. அங்கே எல்லாம் சேர்ந்தா அது ஃபேஷன் ஆயிடுச்சு. ஆமாம், பாவம் முன்னாடி பின்னாடி பக்கம் சுற்றும் நட்பும் சொந்த பந்தம் எல்லாம் அந்த பாவத்தில் உரியாச்சு. என்ன பாவத்தில் உரியாச்சு? தேவபுத்திரன் மனுஷகுமாரத்தோடு சேர்கிறார்கள், அவர்கள் சௌந்தரியவதிகள் என்று கண்டு மனுஷ குமார்த்திகளோடு கூட உறவு கொண்டு ராட்சஸில் பெற்றெடுக்கிறாங்க. வீட்டுக்கு வீடு ராட்சசம் இருக்கான், அது தெரியாது. புரியுதா? அது தெரியாது. அது ராட்சச பிறவினே தெரியாது. தேவசாயிலற்ற பிறவி பிறக்கிறதே விளைவுகள் தெரியாது. வானத்திலேருந்து பறந்து வர்றாரு மாப்பிள்ளை, அப்படி தான் தெரியும். சிலதெல்லாம் தெரியாது. அமெரிக்கா மாப்பிள்ளை, ஜப்பான் மாப்பிள்ளை, உலகளாவிய மேலை நாடுகளில் இருக்கிறவர்கள் அங்கேருந்து வரேன்னு. ஏன்னா என் அண்ணன் அவன் பொண்ணு அங்கே கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டான் அமெரிக்காவில்.
இப்போ எனக்கு என்ன சொல்லுது எங்கள் வீட்டு அம்மா, நம்ம எப்படிங்க அம்ஜிக்கரையில் போய் மாப்பிள்ளை பார்க்குறது, நம்ம எதுக்கு அம்பத்தூருக்கு போகணும், நம்மளும் ஆஸ்திரேலியாவுக்கு போகலாம், நான் ஏன் மாம்ச புயத்தை காட்டணும் இல்லையா? இப்படி தான் அந்த காலத்தில் இருந்தது. நோய் நாட்டில் இருந்தது போல் நாட்டில் ஃபாரின் மாப்பிள்ளை தப்புன்னு சொல்கிற அது ஒரு போதை இல்லையா? வெளிநாட்டு பொருட்களை பயன்படுத்துகிறது, பி இண்டியன் பை இண்டியன்லாம் இதுக்கு ஒர்க் அவுட் ஆகாது. நம்ம இந்தியனே இல்லைன்னு தான் நம்ம எடுத்துக்கணும். நம்ம பரலோக பிரஜைகள் வருகைக்கு காத்திருக்க ஜனங்க, நான் இந்த தேசத்தா அந்த தேசத்தாலாம் மார்த்தட்டி சொல்ல முடியாது இல்லை, சொல்லக்கூடாது. எவ்விதத்தில் மேட்டிமா வந்து விடக்கூடாது. 120 பேர் தானா பேழைக்குள் போனது நோவாவின் குடும்பம் மட்டும் தானே. நோவா என்ன ஊழியம் சரியாக செய்யலையா? பேழை மட்டும் அவ்வளோ பெருசாக கட்டி வச்சுருக்காரு. வரும் இந்த மாதிரி எல்லாம் பேச்சுகள்லாம் வரும். இது வரவனையும் டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி சில பேர் கேட்பான், வாங்க சபைக்கு போகலாம், நான் இங்கே எவ்வளோ பேர் வரான். இது ஒரு பெரிய ஒரு இதுவாக இருக்குது, அநியாயமாக இருக்குது. எவ்வளோ பேர் வந்தால் தான் நீ வருவியா? நீ வர்றது ஆண்டவரை பார்க்க. இதெல்லாம் வரும். ஆனாலும் என்ன, நம் பாவங்களை நெருக்குகிற பாவத்தை தள்ளிவிட்டு ஓடி வர கடவுள். இதெல்லாம் பாவத்தோடு பாவமாக வரணும். நீங்கள் ஆத்மா ஆதாயம் செய்கிறேன்னு சொல்லி உங்கள் ஆத்மா விட்டுற போகிறீங்க. நீங்கள் இந்த ஆண்டு எத்தனை பேர் ஆதாயப்படுத்தினீங்க என்ன கேட்டால், முதல்ல உங்கள் ஆத்மா ஆதாயப்படுத்திக்கிட்டீங்களா? சந்தோஷம். நான் என் வீட்டாரும் கத்திரே இப்போ நீங்கள் அந்த பரிமாணத்துக்குள்ளே வந்தாலே சபை நிரம்பிடும். நான் அவனை கூப்பிட்டு வரேன் இவனை கூப்பிட்டுறேன்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள் அவன் கொடுக்குற டோசேஜில் நம்மால் மயங்க விழுந்துருவோம். தெரியாது. என்னடா அந்த பாஸ்டரை பற்றி இப்படிலாம் கேள்விப்படுறோம், நீ எப்போலாம் நல்லா போகிற, இப்போ தானே போகிற, அவரை பற்றி இதெல்லாம் கேள்விப்படுறோம். அவங்களோட வளர்ந்தவன் சொல்கிறான், அவங்களோட பிறந்து வளர்ந்தவன் சொல்கிறான், உடன்பிறப்பு சொல்கிறான், அவங்க வீட்டில் நிறைய பிரச்சனையாமே, இப்படி எல்லாம் வரும். மோசே காலத்தில் இதெல்லாம் நடந்துச்சு. இயேசு கிறிஸ்துனோட வீட்டாரே இயேசு கிறிஸ்துவ ஊழியத்தை குறித்து ஒரு நல்ல அபிப்பிராயம் இல்லை. அவருக்கு மனநிலை தெரியலன்னு சொல்லி கூப்பிட்டு போவான்ட்டான் சகோதரரும். அப்போ தான் அவர் சொல்ல, எனக்கு தாய் யார், எனக்கு சகோதரன் யார், தேவனுடைய சித்தத்தை செய்கிறேன்னு எனக்கு தாயும் சகோதரமாக இருக்கிறான். பந்துக்களாக காணப்படுகிறாங்க, சொந்தங்களாக காணப்படுகிறாங்க. ஊழியம் என்று வருகிற பொழுது இந்த அண்ணன் தம்பி அப்பா புள்ள மாமன் மச்சான் இதெல்லாம் வராது. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் திரியேகம். அதனால தான் மோசேன் ஊழியத்தில் நூனியின் குமாரன் காணப்பட்டான். மோசே அழகாக 2 ஆம்பளை பிள்ளைங்க இருக்குது. இந்த ஆம்பளை பிள்ளைங்க இருந்துச்சுனாக்கா அதுதான் அடுத்த ஊழியம் செய்யணும்னு ஒரு தவறான கருத்து இருக்குது. அதுக்கு அந்த அழைப்பு இருந்துச்சுன்னா தப்பிச்சுது, இல்லைன்னா சாமுவேல் பிள்ளைங்க மாதிரி தான் இருக்கும். சபை சீரழிஞ்சு போயிடும். நியாயத்தை புரட்டுவாங்க. இது படிச்சுட்டு வந்து செய்கிறாங்க ஊழியம், இல்லைன்னு சொல்ல. அது ஒரு நாகரிகத்தை கொடுக்கறது, படிப்பு சட்டத்திட்டத்தினுடைய அனுபவங்களை கொடுக்கறது, அறிவு கொடுக்கலாம். அபிஷேகத்தை கொடுக்காது அந்த படிப்பு. ஒழுக்கத்தை வேணால் கொடுக்கலாம். அந்த படித்து விட்டு வந்து ஊழியம் செய்கிறவனுக்கும் படிக்காத ஊழியம் செய்கிறவனுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. நான் சொல்கிறது வேதமாக படிச்சுட்டு வந்து ஊழியம் செய்ய தான் இனி வர நாட்டில் சட்டமாகவே இருக்குது. இந்த நாட்டிலே அந்த சட்டங்கள் இருக்குது. நீங்கள் ஒரு ஊழியம் செய்யணுங்க, அதுக்கு ஏற்ற வேதாம படிப்பு இருக்கணும் உங்களுக்கு. அந்த அனுமதி இருந்தால் தான் நீங்கள் மற்ற காரியங்கள் ஊழியத்தை செய்ய முடியும். இது நடைமுறை. இன்று எப்படி இருக்கிற தலைமைத்துவம் கசக்கப்படுகிறது, நெருக்கப்படுகிறது. அடுத்த தலைவர் யார் தெரியவில்லை. இவங்களே பார்த்துட்டு அந்த யூதாஸ் கோரியத்து இல்லாதது இவங்களுக்கு பெரிய குறையாயிடுச்சு. இன்னும் 12 பேர் சீஷர்களுக்கு பரிசுத்தாவி பெற்ற பிறகு இந்த படுபாவிங்க இப்படி பண்ணானுங்க. சீட்டு போட்டு பார்த்தானுங்க. மத்தியாஸ்னு ஒருத்தன் பேர் வந்துச்சு. சீட்டு, இது நம்ம ஏழை சீட்டு பேசணுமே, அது இல்லை. சீட்டு குலுக்கி போட்டு பார்க்குறாங்க. இன்னும் அந்த சீட்டு பழக்கம் அந்த காலத்தில் இருந்துச்சு. பரிசுத்தாவியினர் வந்த பிறகும் இந்த படுபாவிங்கள் அது மாதிரி சீட்டு குலுக்கி போட்டு பார்த்தா மத்தியாசுன்னு ஒரு பேர் வந்துச்சு. எத்தனை மத்தியாசு எழுதி போட்டான்னு தெரியாது. இதெல்லாம் நடக்குது இல்லையா? 10 பேரை எழுதி போட்டால் 10 மத்தியாசம் எழுதி போட்டால் எவனோ ஒருத்தன் ஒரு சீட்டு எடுத்தால் அதில் மத்தியாசம் வரும். பெரும்பான்மையாக சொல்கிறேன், இதெல்லாம் ஊழல் சீட்டு. மத்தியாசம் வந்துச்சு, ஆனால் மத்தியாசம் இல்லை. அது தேவனுடைய தீர்மானமோ திட்டமோ அது இல்லை. அப்போஸ்தலர் நடபடிகளில் நீங்கள் படிச்சிங்கன்னா அந்த இடத்துல எழுப்பப்பட்ட மனுஷன் பவுல் அடிகளார். சவுல் தான் பவுலாக மாறுறாரு இல்லையா? அவர் தான் எழும்பி எல்லா கிரியையும் செய்கிறார், அதிகமாக பாடுபடுறாரு. அது அந்த இடத்துல வர வேண்டியது பவுல். அப்போ பவுலே வரல, ரட்சிப்புக்குள்ளே வரல. அதுக்கு தான் காத்திருக்கணும். ஆள் இல்லைன்னு சீட்டு போட்டால், ஏதாவது சீட்டு போட்டு குலுக்கினாலே ஒரு சீட்டு வரும். அது நல்ல சீட்டு வருதோ கல்ல சீட்டோ, குலுக்கினால் ஒன்று வரும் சீட்டு.
இந்த படிவத்துக்குள்ளெல்லாம் போகக்கூடாது சபை என்று நான் கண்டித்து உணர்த்த கடமைப்பட்டிருக்கிறேன். வேத பாடத்தில் இதை சொல்ல விரும்புகிறேன். அந்த இடத்துல வர வேண்டியது யார்? யூதாஸ்கோரியத்தோடைய இடத்துல அந்த 12 பேரில் ஒருத்தன் குறைவாக இருக்கான். அவன் பேர் மத்தியாஸ் வந்துச்சு. மத்தியாஸ் அதுக்கு பிறகு யார் என்னன்னு அட்ரஸே இல்லாத போயாச்சு. சரி, சீட்டு குலுக்கி போட்டு அதான் சொல்கிறேன். அடுத்தது பிள்ளைங்களை எழுப்புறாங்களே, அது எதுனா பிரகஸ்பதியாக இருக்குதா, பிரகாசிக்கு நட்சத்திரமாக இருக்குதான்னு பார்த்தா ஒன்றும் கிடையாது. அது புஸ்வானமாக வந்து புஷ்ஷுன்னு போயிடும். அது மிஞ்சி போனால் எதனா வெளிநாட்டில் படிக்க வச்சு கொண்டு வருவான். அது அங்கேருந்து இங்கே எல்லா அலப்புறையும் பண்ணி பண்ணுற ஊழியத்துக்கு ஏற்ற மாதிரி, பண்ணுற ஜனங்களுக்கு ஏற்ற மாதிரி நாகரிகம் இருக்காது. அவன் அப்போ இங்கே தான் இருந்தான், அவன் தாத்தா இங்கே தான் இருந்தான். இவன் திடீர்னு அமெரிக்கா போயிட்டு வந்துட்டு ஆட்டம் போட்டான்னாக்கா ஜனங்க சிதறி போயிடுவாங்க. அப்புறம் இன்னார் தான் என் சபைக்கு வரணுன்றதை மறைமுகமாக ஒரு மாதிரி விட்டு போட்டு அது ஒரு மாதிரி எல்லாம் நடக்கும். சொத்தைங்கெல்லாம் வேணாம், மெத்த ஜனங்க தான் வேணும், மெத்த வீடு தான் வேணும், சொத்தைங்கெல்லாம் வேணான்னா என்ன பண்ண முடியும்? ஆண்ட்ராய்டு ஃபோன் இருக்கிற மட்டும் வாடா போதும், மற்றவெல்லாம் வேணாம். கியூஆர் ஸ்கேன் எடு, அது எடு, இது எடுன்னா அவன் 2000 ரூபாய் ஃபோன் வச்சுருக்க ஏழைகள் எப்படி வருவாங்க? அவ்வளோதான். அதாவது மறைமுகமாக நீ வேணான்னு அர்த்தம். அது என்ன கோட்பாடில் அதை செய்கிறானோ தெரில. ஜெகஜோதி அந்த சபைகளெல்லாம் வெறிச்சோடி போய் இன்றைக்கி அது குவாலிட்டியோ அது குவான்டிட்டியோ அது என்ன காரியத்துக்கு அப்படி நடக்குதோ தெரியல. ஒரு சாரார் சபை என்றால், ஆலயம் என்றால் எல்லாருக்கும் அது பிதாவினுடைய வீடு. ஏழை, பணக்காரன், கருப்பு, சிவப்பு, குள்ளம், உயரம், ஊனமுற்றவன், மாற்றுத்திறனாளி, நல்லவன், கெட்டவன், பாவி, பரிசுத்தவான் எல்லோரும் வரலாம். பிதாவினுடைய வீடு. ஆனால் டைமுக்கு வரும், டைம் போகணும், இஷ்டத்துக்கு வரக்கூடாது. ஆலயத்தினுடைய அதிகப்படியாக கட்டுப்பாடு தான். உங்கள் இஷ்டத்துக்கு உங்கள் டைமுக்கு வரக்கூடாது, காலை டைமுக்கு வரணும். டைம் முடிஞ்சோடனே உடனே கிளம்பணும். இது வரைக்கும் தான் நம்ம ஆனால் இன்னார் தான் வரணுன்றதை இப்படி சொன்னால் கியூஆர் ஸ்கேன் பண்ணணும். அதுக்கு முன்னாடியே நீங்கள் சீட்டு, அதுக்கு முன்னாடி நீங்கள் கியூஆர் கோடு ஸ்கேன் பண்ணிவிட்டு எத்தனை பேர் வரீங்கலாம் சொல்லி உங்களுக்கு இருக்க அலர்ட் ஆகிடும். இப்போ சினிமா மாதிரி ஆகிடும் ரிசர்வேஷனில். சரி, இந்த நாகரிகம் தெரிஞ்சவன், இந்த ஞானம் படித்தவன், இந்த வசதி இருக்கிறவன் பரவாயில்ல. இது என்ன மாதிரி கேஸாக இருந்தால் என்ன வருது? என்ன மாதிரி கேஸுனால் எல்லா பகுதியில் நான் பயணப்பட்டிருக்கிறதுனால சொல்கிறேன். அதாவது மறைமுகமாக நீ வேணான்னு அர்த்தம். எனக்கு இந்த ஆண்ட்ராய்டு ஃபோன் வச்சுருக்கேன்னா மினிமமே அடிப்படையே ஆண்ட்ராய்டு ஃபோன் இருந்தால் தான் என் சபையில் அங்கத்தினர் ஆகணுன்னாக்கா இவன் என்ன ஆவான்? இவனுக்கு ஐயோ. இந்த ஜனங்களுக்கெல்லாம் அது ஆண்ட்ராய்டு ஃபோன் இருக்கிறதா ரசிக்கப்பட முடியுன்ற அளவுக்கு ஆகிடும் கட்சியில். இது எது சாத்தியம் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஒவ்வொரு தலைமைத்துவம் போகிறப்போ இது மாதிரி ஒரு இதை வச்சுட்டு போயிடும். பின்னாடி மிகப்பெரிய மண்டல்களை வச்சுட்டு போயிடுவாங்க. இருக்கிறப்போ உருவாக்கி அதை கொண்டு வந்து அதை எட்டுன்னு பயிற்சிக்குள்ளே கொண்டு வரவும் தெரியாது. அது என்னமோ சிலதெல்லாம் சாவர வரைக்கும் இரும்பு போட்டி சாவி கொடுக்காதுன்னு சொல்லியிருக்கேன் நான். கடைசி வரைக்கும் இந்த சொத்து பகிர்ந்து கொடுக்க மாட்டாங்க. அதுபோல் அடுத்தது யாருன்னு ஒரு வார்த்தை லைட்டாக சொல்லிட்டு விடுவாங்க, அந்த அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி. அதை கொண்டு வந்து ஜீவன் இருக்கிறப்பவே கொண்டு வந்து நிறுத்திட்டு அதை பயிற்சிக்குள்ளே கொண்டு வரணும். அது தேவன் நடத்துதல். அப்போனா சபையும் குலுங்காது, உடையாது, செதறாது, சீர்கெட்டு போகாது. புது நூதன சீஷர்களாக வரமாட்டாங்க. அது அப்படியே போகும், பிரச்சனையில் அதை போகும். ஜெயம் எடுத்துருக்கிற சபைகள்லாம் அப்படி தான் போகும். இதுக்கு ஏன் சொல்கிறேன்னாக்கா, சில சமயத்தில் வரவேற்பு இல்லைனாலும் அங்கே இருக்கணும். இது ஆண்ட்ராய்டு ஃபோன் இருந்தால் தான் வானாக அதெல்லாம் இருக்க முடியாதுன்றான் நம்மால். அவங்க கூலி வேலை செய்கிறவன், அவங்களுக்கு போயிட்டு நீ 30,000 ரூபாய் ஃபோன் இருந்தால் தான் வர முடியும், 20,000 ரூபாய் ஃபோன் இருந்தால் தான் வர முடியும்னா அது எல்லாருக்கும் அது பொருந்தாதுன்னு சொல்ல வரேன் நான். ஆனால் ஆலயமோ வேதமோ எல்லாருக்கும் உரியது. அது போதிக்கிறது எல்லாருக்கும். அது இலவசமாக பெற்றது இலவசமாக கொடுக்கணும். இந்த டிக்கெட்டு போடுறது, இந்த ஆளுங்க உள்ளே வரத்துக்கு டிக்கெட்டு போடுறது, இதெல்லாம் ஒரு காலத்தில் நடந்துச்சு. அந்த ஊழியங்களும் இல்லை, அந்த ஊழியக்காரனும் இல்லை இன்றைக்கி உலகத்தில். முன்னாடி உட்காந்த ஒரு ரேட்டு, பின்னாடி உட்காந்த ஒரு ரேட்டு. இந்த காசெல்லாம் நான் சுவிசேஷத்தை அறிவிக்க நான் பயன்படுத்துகிறேன்றது. இதெல்லாமும் நடந்துச்சு. இந்த உலகில் இதெல்லாம் நடந்தது, உலக உருண்டையில் இதெல்லாம் நடந்தது. கொஞ்ச நாள் எல்லாம் மங்கி போச்சு. தலைமைத்துவத்தெல்லாம் கர்த்தரை எடுத்து போடுறாரு. இந்த மாதிரி கள்ளத்தனமான தலைமைத்துவத்தெல்லாம் கர்த்தரை எடுத்து போடுறாரு. நம்ம எதுவும் நியாயம் தீர்க்க வேண்டியதில்லை. வேத பாடத்தில் இதை தெரிந்து கொள்ளும் விசுவாசிகள். எந்த ஒளித்தன் தாக்கி பேசணும் இல்லை. சபையை ஸ்திரப்படுத்துறது மேய்ப்பனுடைய கடமை அல்லவா? எங்கேயும் போகக்கூடாது இல்லை, ஏன் போகணுன்றது தான்.
இக்கரைக்கு அக்கறை பச்சை மாதிரி இருக்கும். 1000 பேர் மத்தியில் ஆராதிச்சு என்ன கண்டடைய போகிறீங்கன்னு பார்த்தா ஒன்றும் இருக்காது. திருமண வீட்டில் போய் பிரியாணி சாப்பிட்டு நிறைய பேருக்கு செரிக்காமல் தான் வந்திருக்கு. பெரிய சபைக்கு போகிறது தவறு இல்லை, எல்லாம் சின்னதாக இருந்தால் பெருசாக இருக்குது. அதுக்கேற்ற ஆத்மா, அதுக்கேற்ற ஜனங்க, அது ஒரு பெருமை வரும் விசுவாசிகளுக்குள்ளே. நான் யாராக்கும் எவ்வளோ பெரிய மகா சபையை சேர்ந்தவன் நான். நம்ம வாழ்க்கையை மண்ணாக இருக்கக்கூடாது, மகிமையாக இருக்கணும்னு சொல்ல வரேன். பெரிய சபை வச்சுட்டு தவறு செய்கிறான்னு சொல்ல, அங்கே போகாதீங்கன்னு சொல்ல. கொடுக்கப்பட்ட சபையில் உண்மையை உத்தமாக இருந்து கர்த்தரை ஆராதிக்கிற பொழுது, தேவத்திட்டம் நிறைவேறுகிற பொழுது நம்முடைய வீட்டிலே ஆசீர்வாதம் வரும். இதுதான் வாழ்க்கையினுடைய ஒரு யதார்த்தமான சத்தியம். அது பெருந்திரளை பார்த்தெல்லாம் நம்ம போகக்கூடாது என்பது இந்த 120 பேருடைய வாழ்க்கையில் தெரிந்து. அதுதான் அவங்க 120 பேர் தானே. பெருந்திரள் காணவில்லையே நினைத்தா பரிசுத்தாவை பெற்றிருக்க மாட்டான். ரட்சிக்கப்பட்டு ஒரு 2-3 நாள்லேயே பார்த்தீங்கன்னாக்கா முதல்ல 3000 பேர், அப்புறம் 5000 பேர், அப்புறம் 2000 பேர். டக்குன்னு ஒரு 3 பிரசங்கத்தில் 15000 பேர் வந்துடுறான். அதில் சீமோன் மாதிரி ஆளும் உள்ளே வந்துடுறான். யார்? மந்திரவாதி. பணத்தை கொடுத்து வரத்தை வாங்கலாம்னு நினச்சவனும் வந்தான். அவனுக்கும் ஞானஸ்தானம் கொடுத்துருக்காங்க. பிலிப்பினுடைய சுவிசேஷ ஊழியத்தில் நடந்த அற்புத அதிசயங்களை பார்த்து திடீர்னு ஒரு கிக்கு மந்திரவாதிக்கு. எல்லாத்தையும் எடுத்து போட்டு மந்திரவாதிகள்லாம் மாறி வந்தாங்க, இல்லைன்னு சொல்ல. அப்போ திடீர்னு என்ன ஆயிடுச்சுனாக்கா சீமோனுக்கும் ஒரு ஆசை வந்துடுச்சு. இல்லை என்னென்னமோ பண்ணுறான், நம்ம மாந்திரிகத்தில் செய்ய முடியாதெல்லாம் இவன் மகிமையாக அதை பண்ணுறான், அவ்வளோ செலவும் இல்லை. இயேசு நாமத்தில் நடக்கிறான், உட்காருன்றான். உட்காருன்றான்னா என்ன? அது வரம் பெற்றவன் தான் சொல்லணும்ல, டேக் கேர் சீட்டுன்றது. சில பேர் உட்கார முடியாது, படுத்த படிக்கையாக இருக்கும், அதுக்கும் எடுத்துக்கலாம். திமிர்வாதக்காரங்க இதெல்லாம் குணமடைகிறாங்க, கண்ணார பார்க்குறான். இது நல்லாவே இருக்குது, இது நம்ம பிஸ்னஸ்ஸு விட இது நல்லா இருக்குது, கல்லா இதில் நல்லா கட்டுது, காணிக்கு எடுக்கிறதும் பார்க்குறான் இல்லையா? பார்த்தோன்னே எல்லாத்தையும் ஏற கட்டி இதில் வந்துடுறான். புத்தி ஒண்டி மாறல. இதெல்லாம் விசுவாசி ஞானஸ்தானம் எடுத்த கேஸ். இது ஞானஸ்தானம் எடுத்ததுனால நல்லவன் எடுத்துக்க முடியாதுன்னு சொல்கிறதுக்கான உதாரணம். இது சபைக்குள்ளே நடக்கிறது சொல்கிறேன். இது எங்கள் சபையில் தானே சொல்ல முடியும், வேற எங்கே சொல்ல முடியும்? இவனுக்கும் ஞானஸ்தானம், அவனை என்ன பண்ண முடியும்? ஞானஸ்தானம் எடுத்துக்கிறதுக்கு ஒப்பு கொடுக்குறேன்னு வரான். மாந்திர புஸ்தகத்தில் எரிச்சு போட்டுறான். கண்களை தானே பார்க்குது. அது ஆவிக்குறியிலே ஜெபித்து பார்த்து அதுக்கு அது பக்கம் வேறு. நம்பர்ஸுக்கு ஊழிய செய்கிறவங்க வரியா வா 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 அவன் ஏற்றுக்கிறான், அவனே வா வருகை சமீபம் அப்படி இப்படின்னு கொஞ்சம் பயமுறுத்தி எடுக்க வைக்கிறதும் இருக்குது. சிலது வாலண்டியராகவே ஒரு புது ஜோரில் எடுக்கிறதும் இருக்குது. இந்த கன்வென்ஷன் டைம்லலாம் பார்த்தீங்கன்னாக்கா வெளிநாட்டு பிரசங்கியார் உள்நாட்டு மிகப்பெரிய அபிஷேகம் பெற்ற ஸ்தானாதிபதிகள் வருகிற பொழுது ஒரு உற்சாகம் வரும் ஜனங்களுக்கு. அது என்ன உற்சாகம்னாக்கா, வா சீக்கிரம் வா அவ்வளோதான், இல்லைன்னா அப்படின்னா என்ன பண்ணுவான்? உண்மையான போதகன் அப்படிலாம் சொல்ல மாட்டான். சபைக்கு வா பார்ப்போம், நான் இவ்வளோ நாள் போகிறேன். சிலதெல்லாம் ஞானஸ்தானத்துக்கு ரொம்ப ப்ரெஷர் கொடுக்கும். எடுத்து முடிச்சோன்னே பார்த்தீங்கன்னாக்கா அது இருக்கக்கூடாத இடத்துலலாம் இருக்கும். அர்ஜென்ட் ஞானஸ்தானம், எக்ஸ்பிரஸ் ஞானஸ்தானம். இது அரிசியெல்லாம் ஆவிக்குரிய சபையில் வேகாது. உண்மையான ஆவிக்குரிய சபையில் சொல்கிறேன். ஞானஸ்தானம் நீங்கள் தீர்மானிக்கிறதில்ல, போதகம் தீர்மானிக்கிறோம். ஒப்பு கொடுக்கலாம் நீங்கள். அதை ஜெபிச்சு அது கர்த்தருக்குள்ளே தேவ நடத்தலின்படி எடுக்கிற பொழுது அது அப்படியே நீடித்து தொடரும். குவாலிட்டி. அப்புறம் யார் இருக்கிறாங்க, எலெக்ஷன் கூட்டின்னு போகிற மாதிரி ஆகிடக்கூடாது கட்சியில். அந்த மாதிரியும் சிலது நடக்குது. ஐ ஹோப் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட். அதனால் இதெல்லாம் சபைக்குள்ளே செய்யத்தகாத காரியங்கள். இவன் அப்படி ஞானஸ்தானம் எடுத்து கட்சியில் பேதுருக்கிட்ட பரிசுத்தாவை பெற்று நேரத்தில் எனக்கு அந்த வரம் வேணும், கொஞ்சம் காசு எடுத்து கொடுத்துட்டு நம்மளை கொஞ்சம் கவனி, உனக்கு கொஞ்சம் கவனிக்கிறடான்ன்ற மாதிரி சொல்லி கட்சியில் பெரிய சாபத்தை வாங்கிட்டான் அந்த மனுஷன். புத்தி போல, அந்த மாந்திரிக புத்தி போல, பழைய புத்தி போல, பழைய அந்த வியாபார நினைக்கும் போல. இது நல்லா இருக்குல்ல, தோட்டமெல்லாம் அபிஷேகம் பெறான்னா, அபிஷேகம்னா என்ன, பரிசுத்தாவினா என்ன பாருங்கள். இதெல்லாம் தெரியாத நாலேஜ் இல்லை, தெரியாமல் செய்யலை. இதெல்லாம் தெரியாமல் எடுத்த ஞானஸ்தானம். இதெல்லாம் சப்ஜெக்ட் தெரியாது எடுத்தது. யார்கிட்ட எப்படி பேசணும்னு நடந்துக்கணுன்றது இல்லை. தேவ ஞானம் இல்லாத உலக ஞானத்தில் கூட நல்லபடியாக அழகாக பேசி சூப்பராக பேசுவான். பிரசங்கியாரை விட நல்லா பேசுவான். பரிசுத்தம் இருக்காது, ஒழுக்கம் இருக்கும். ஒழுக்கம் வேறு, பரிசுத்தம் வேறு. டிசிப்ளின் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஹோலினஸ்.
ஹோலினஸ் கம்ஸ் ஒன்லி ஃப்ரம் த பிளட் ஆஃப் த லேம். பரிசுத்தம் எப்பொழுதுமே ஆட்டுக்குட்டியான ரத்தத்தினால் தான் வரும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால் தான் பரிசுத்தமாக்கப்பட முடியும். ஒழுக்கம் கடவுளே இல்லைன்னு சொல்கிறவங்க கூட ஒழுக்கமாக இருப்பான், க்ளீனாக இருப்பான். எல்லா விஷயத்தையும் சொல்கிறேன், பண விஷயத்துலேருந்து நேரம் கடைப்பிடிக்கிறதுலேருந்து. ரட்சிக்கப்பட்டவங்க கூட செவி சாய்க்க மாட்டான், அவன் அவ்வளோ அழகாக செவி சாய்ப்பான், சட்டத்தை கடைப்பிடிப்பான், வரி கட்டுவான், எல்லாம் கட்டுவான். ஆனால் பரிசுத்தம்ன்றது இருக்காது. ஒழுக்கம் இருக்கும். ஒழுக்கம் வேறு, பரிசுத்தம் வேறு. ஒழுக்கம் உலகம் விரும்பும் ஒழுக்கத்தை. நேரத்துக்கு வரான், நேரத்துக்கு போகிறான், வரி கட்டுறான், பொருளாதார பிரச்சனை இல்லாமல் இருக்கிறான், அவன் ஓரளவு கரெக்டாக இருக்கிறான். ஆனால் பரிசுத்தம் என்பது வராது. அது ஆழமான பாடம். பரிசுத்தன்றது அது வெறும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால் மட்டும்தான் உள்ளே வரும். இதுதான் சத்தியம். இல்லை, எதுக்கு சொல்ல வரேன்னா, சபைக்குள்ளே இப்படிலாம் நடக்கிறதுக்கு காரணம் தலைமைத்துவம் சரியாக இருக்கணும். சரியாக கணிச்சு ஞானஸ்தானம் கொடுத்துருந்தானுங்கனாக்கா இந்த மந்திரவாதி இப்படி பேசுவானா? அவன் மந்திரவாதின்னு சொல்கிறதுக்கான காரணம் என்னன்னாக்கா, அவன் மந்திரவாதி தான், பழைய தொழில் மந்திரவாதி. இன்னும் மந்திரவாதியாக தான் இருக்கான். அவன் ரட்சிக்கப்படல, ஞானஸ்தானம் எடுத்தாச்சு, பரிசுத்தாவி பெறுகிற கூட்டத்துலேயும் அவன் காணப்படுறான். அதுதான் சொல்கிறேன், சபைக்குள்ளே வந்தோடனே நீ வராதெல்லாம் சொல்ல முடியாது. சொல்லலாம், இது ஊழியர்களுக்கான ஒரு மீட்டிங் நடக்குது, இதில் அவுட் சைடர் கொண்டு வர முடியாது, அந்த மாதிரிலாம் சொல்லாமல் தவிர, பரிசுத்தாவி பெறணும் ஆசைப்படுறவங்களாம் வாங்கன்னு சொல்கிறப்ப நீ வராத நீ வா, நீ ஆண்ட்ராய்டு ஃபோன் இருந்தால் வாலாம் சொல்ல முடியாது. வர்றது பரிசுத்தாவி பெற வராங்க, தாகத்தோடு வரான்னு நினச்சா பார்த்தா இங்கே சுகத்தோடு ஒரு காரியம் நடக்குது. சபைக்குள்ளே நடக்குது சொல்கிறேன். அது ரட்சிக்கப்பட்டதுனால நம்ம மெச்சிக்கொள்ள முடியாது எவ்வளோ ஜனங்க இருக்கிறாங்கன்னு. இது மாதிரி மெகா சர்ச்சஸில் இதெல்லாம் நடக்கும், மினி சர்ச்சஸ்லையும் இது நடக்கும், சர்ச்சைக்கே போகலனாலும் இது நடக்கும். எல்லா இடத்துலையும் நடக்கிறது தான். எல்லாத்துலேயும் ஒரு கருப்பாடு இருக்கும், எல்லாத்துலேயும் ஜெராக்ஸ் இருக்கும், எல்லாத்துலேயும் ஒரு டூப்ளிகேட் இருக்கும், எல்லாத்துலேயும் ஒரு டபுள் டாக்குமெண்ட் பண்ணுற மாதிரி இதுலேயும் நடக்கும். இது கர்த்தர் தான் தீர்க்க முடியுன்றதும் இல்லை, மனுஷர்களே பார்த்து கண்டுபிடிக்கிறவர் தான் பேதுரு. பரிசுத்தாவியிருந்து தான் கண்டுபிடிக்கிறார். அப்படியே கை வச்சுனே போகிறப்ப டக்குன்னு இவன் இந்த மாதிரி பேசணும், கோவம் வந்துட்டு பேதுரு கோபிச்சு அவர் கடுங்கு கோபமாயிடுறாரு, சாடி போடுறாரு. ஒருவேளை நீ மனம் திரும்ப உன் பாவம் மன்னிக்கப்படலான்னு ஒரு சான்ஸும் கொடுக்குறாரு. இதெல்லாம் சபைக்கு போக்குவரத்துமாக இருக்கிற ஆத்மா இல்லை. எதுக்கு சொல்கிறேன்னா, ஊழியக்காரர்கள் எப்படி வேணால் இருந்தாலும் சபையை ஜனங்க விடக்கூடாதுன்றத சொல்ல வர. சபையை ஜனங்கள் விடக்கூடாது. தலைமைத்துவம் எப்படி வேணால் மாறலாம், எப்படி வேணால் அது நாசமாக போகக்கூடிய மோச காரியங்களில் கூட காணப்படலாம். ஜனங்க விடத்தில் இருக்கிற பட்சத்தில் என்ன நடக்குன்னா, தலைமைத்துவத்தையே கர்த்தர் மாற்றிட்டு புது தலைவரை கர்த்தர் கொண்டு வர வல்லவராக இருக்கிறார். எல்லா குடும்பங்களையும் குழப்பம் இருக்கிற மாதிரி ஒவ்வொரு சபையிலும் ஒவ்வொரு குழப்பம் இருக்கும். எங்கேயாவது போதுகிற முகமாக பார்க்குறாங்க, ஏதோ கருத்து வேறுபாடு வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கலாம், இல்லாமையும் போகலாம். சிலதெல்லாம் போதுகிற போய் பார்க்குறதுக்கே அவன் டைம் வாங்கணும், அதுக்குள்ளே இவனுக்கு போஸ்ட்மார்ட்டமே பண்ணுறாங்க. திடீர்னு அடிபட்டு ஏதோ ஒருத்தன் கிடக்கிறான், உடனே ரீச் பண்ணி உடனே அதுக்கு கீழே இருக்கிற சீடர்கள் தான் வருவாங்க, நேராக தலை வராது. அது அந்த மாதிரி ஒரு கட்டமைப்புக்குள்ளே இருக்குதுன்னு சொல்ல வர. அதனால் தப்பும் கிடையாது. அது சொல்கிறேன், அங்கெல்லாம் ஆள் பார்க்குறதே கஷ்டம்னா அவங்ககிட்ட எப்படி பேசுவான் இவன்? அதுக்கேற்ற ஒரு ஒழுங்கு இருக்கும். இங்கே பார்த்தா குரங்கு தலையில் பேன் பார்க்குற மாதிரி இருக்கும் சில இடத்துலலாம். அதன் தலைமையில ஏறி உட்காந்துக்கும், அது அட்வைஸ் பண்ணும், இதை இப்படி பண்ணு, அதையும் எப்படி பண்ணு, இது அப்படி பண்ணு. கொஞ்சம் அப்படி பேச்சுக்கு இடம் கொடுத்தோன்னா இதெல்லாம் நடக்கும். ஆலோசனை இவங்க கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. தேவாலோசனை பெற்று செய்கிற ஊழியத்தில் மனுஷன் ஆலோசனை பிரதானமாக இருக்கும். கேட்காமல எனி சஜஷன்ஸ் எனிதிங் ப்ளீஸ் இன்ஃபார்ம் அஸ், லெட் அஸ் நோன்றது சொல்லதுக்கு முன்னாடியே அது சிலது அப்படி தான், பாய்க்கு பூட்டு இருக்காது. இதுவும் சபைக்கு வரும், இந்த மாதிரி இருக்கிறதும் சபைக்கு வரும். அதனால் நீங்கள் போய் பாருங்கள், ஒன்றும் சாமியில் இது ஒரு ஆவிக்குறை நெருக்கம். அந்த பெண்மணி ரொம்ப கனவீனப்படுத்தப்படுகிறது. அந்த அம்மா வரவேற்பு இல்லாத இடத்துல சொல்கிறேன், சுயம் தீண்டப்பட்டுக்கிறது இல்லை, இது அவன் கேரக்டர் அசாசினேஷன். திடீர்னு ஒரு பாஸ்டர் பார்த்து நீ மட்டும் குடித்து வருதுட்டு போய் டமான்னு சொல்லிடுறான். அந்த அம்மா ரொம்ப व्यसனப்பட்டு அழுதுன்னு இருக்க நேரத்தில் அதுவே கஷ்டம்னு கோயிலுக்கு வந்திருக்குது. கொடுமைன்னு கோயிலுக்கு போனால் இங்கே 2 ஆடுதுன்ற மாதிரி ஆயிடுச்சு. அன்னால் போன இந்த பிரதான ஆசாரியன் ஆகிய இதில் பிரதான ஆசாரியன் போஸ்டிங் பார்த்திங்கன்னா சீஃப் பாஸ்டர். தலை சரி இருக்காது சில சமயத்தில், மனுஷன் தானே,
தாவீதை சாத்தான் ஏவினான். யோவாபு அவ்வளோ பெரிய அபிஷேகம் உடையவன் அல்ல. உங்களுக்கே தெரியும் யோவாபு யாருன்னு. அவன் மார்க்கது உறவின்படி பார்த்தா அத்தை பையன் கசுன்னு தாவீதுக்கு. இங்கே பார்த்தா படை தளபதி சேனாதிபதி. யோவாப் சொல்கிறார், ராஜாவே இது எதுக்கு, இதெல்லாம் வேணாம், எதுக்கு என்றீங்க, இப்போ தொகைகள்லாம் எண்ண வேண்டிய அவசியமே இல்லை. 1 நாளாகம் 21 டாய் நான் ராஜாவா நீ ராஜாவா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு தாவீது பார்வையே. ஏற்கனவே இந்த யோவாப் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டான் தாவீதால். பொம்பளைன்னு மார்ட்டின் சிலதெல்லாம் கீழே டவுன்லைனில் இருக்கிற பாட்டு முழுப்பான். ஒன்றும் பண்ண முடியாது. உலகமே ஒரு அபிஷேகத்தை பார்த்து உயர்த்துது. உள்ளே நடக்கிற மேட்டர் நமக்கு தெரியும். யோவாப் பாணியில் சொல்கிறேன், என்னடா இந்த மனசை இப்படி பண்ணுறானேன்னு. ஆனால் அவ்வளோ பெரிய அபிஷேகத்துக்கு உரியவன் இல்லை. ஆனால் இவங்ககிட்டே வந்து அந்த ஞானம் இருந்துச்சு. அதனால இவன் ராஜாவாகணும்னு சொல்லல. பிரமாணம் தெரியுதோ சத்தியம் தெரியுதோ தெரியலையோ, யாத்தியாகமும் 6:21 சொல்லுகிறது, ஒவ்வொருவனும் ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் ஒரு பலி செலுத்தி தான் நீங்கள் தொகை எண்ணணும். இது போய் ஆசன இடத்துல நீங்கள் பலி செலுத்தணும். எல்லாத்துக்கும் வழி இருக்குது, வழி இல்லாமல்லாம் இல்லை. வேதாமத்தில் சொல்கிறேன். இவர் பார்த்த பார்வையிலே நான் ராஜாவா நீ ராஜாவா என்றானே என்ன நீன்ட்டு தாவீதின் கரம் ஓங்கி இருந்தபடினால யோவாபோட பேச்சு அடங்கிடுச்சுங்க. ஆனால் யோவாப் வந்து உண்மை, அதனால அவர் பெரிய ராஜாவாகலாம் ஆக முடியாது. இது வேணான்னு சொன்னது தப்பு இல்லை. ஆனால் அது செய்யறதுக்கான முறையெல்லாம் தெரியாது யோவாபுக்கு. ஆனால் அதுக்கு ஒரு முறை இருந்தது, அது தாவீது மறந்துட்டான். அதான் ராஜ்யபாரம் ஆசரத்தில் பேசுறது இல்லை. இவர் தவறு பண்ணதுனால தீர்க்கதரிசிகள் வராங்க. இவர் போய் தீர்க்கதரிசியை தேடி போய் எல்லாம் நல்லா இருக்கீங்களா, காசுக்கு இது காணிக்கை கொடுக்கறதுக்கு சொல்ல. அது ஒரு ஸ்பிரிச்சுவல் டச் இருக்கணும். பெரிய உங்களுக்குன்னு ஒரு நியமிக்கப்பட்ட தலைமைத்துவத்தோடு விசுவாசிகள் தான் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணின்னு வரணும். சரி ஐயா இது பிஸியாக இருக்கிறார், நான் கூப்பிடாமல் எப்படி அவங்க ஹவுஸ் விசிட்டிங்க்கு வருவாங்க ஊழியக்காரங்க கூட? ஏன் வர்றதில்லைன்னா நீ கூப்பிட்றதில்ல, அதான் வர்றதில்லை. அப்படியே கூப்பிட்டாலும் அவர் வரமாட்டார், பிஸியாக இருக்கிறன்னு நினச்சா அது அவங்கவுங்களுடைய அழைப்பை பொறுத்து இருக்குது, அவங்கவுங்களோட அலுவலை பொறுத்து இருக்குது. நான் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் கூப்பிட வேண்டியது விசுவாசியோட கடமை. இது தாவீது வந்து இப்போ வெற்றி மேலே வெற்றி வந்து கொண்டிருக்கிறது. ஒரு பக்கம் ஃபேமிலி ப்ரெஷரு, சவுல் பண்ண டார்ச்சரு, இதெல்லாமும் இருக்குது. அப்போ ஒரு மாதிரி லெவலில் போயிட்டார் தாவீது. தவறு பத்சேபாலோட விஷயம் தெரிஞ்சு கூட ராஜ்யபாரம் நடந்து கொண்டிருக்கிறது. அப்போனா அந்த அந்த அபிஷேகத்தின் உச்சக்கட்டத்தில் போயின்னு இருக்குது ஒழியும். தெரியல வெளியில் எது செஞ்சாலும் கர்த்தர் செய்கிறாரு, கர்த்தர் சொல்கிறாரு, செய்கிறாருன்னு தான் நினைப்பாங்க ஜனங்க. ஒரு வளர்ச்சி அடைந்த ஒரு ஊழியனை, வெற்றி சிறந்த ஒரு ஊழியன், பெரிய அளவில் சாட்சி இருக்குது. ஊழிய சாட்சி சொல்கிறேன், குடும்ப சாட்சி 0. ஊர்பட்ட பொண்டாட்டி வச்சுக்கிறான், அந்த பிள்ளைங்களுக்குள்ளே அடிதடி எல்லாம் நடக்குது. அதனால் அதெல்லாம் அடங்கிடுச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அரசியல் செல்வாக்கு பெற்ற தலைவர்கள்லாம் அவங்க மேலே பல ஊழல் வழக்கு இருந்தால் கூட எலெக்ஷன் வச்சு அவன் ஜெயிப்பான். அவனால் கட்சிக்கு பெரிய ஆதாயம் இருக்கும். அவன் சிறைக்கு போனாலும் பெரிய தலைமை அவன் பின்னாடி போய் நிற்கும். ஐயோ வாங்க, அவனை உத்தமனை போல தான் பார்ப்பான். திறமை, செல்வாக்கு அவ்வளோ ஷார்ப்பு, கையின் பிரயாசம், தொழிலில் அவ்வளோ. அது அவன் தொழிலில் சேவையை தொழிலை பண்ணுறான் இல்லையா? அது என்ன பண்ணுறான்றதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. இல்லை ஏன் நீ பண்ணுறதானேன்னு மற்றவனை கேட்குற மாதிரி இருக்கும். அவனை பற்றி எதாவது சொன்னோன்னா அவன் எப்படி வந்தான் தெரியுமா, அவன் யார் தெரியுமான்னு சொன்னால், ஏன் அவன் செஞ்சு நீ செஞ்சு வர வேண்டியதானேன்னும் தலைமை. செய்கிற தவறே அவ்வளோ சிறப்பாக செய்கிறவன்லாம் இருக்கான் இல்லையா? அந்த மாதிரி அந்த டைமில் அது மாதிரி ஆயிடுச்சு. கட்சியில் யோவாப் சொன்னது மாதிரி கேட்டிருந்தா கூட நல்லா இருந்திருக்கும். தாவீது பண்ண தவறுனால திரளான ஜனங்க மாண்டு போனாங்க. தாவீது மேலே ஒரு துரும்பு கூட படல. ஆனால் இருதயம் உடைக்கப்பட்டுடுச்சு. ஐயா நான் பண்ண பாவத்துக்கு இந்த ஆடுகள் என்ன பண்ணிட்டுன்னு கேட்ட மாத்திரத்தில் தேவனுடைய மனதுருக்கம் இறங்கி 3 நாட்கள் அந்த வாதையை 1.5 நாளாக நிறுத்தி எருசலேம் மேலே கையை போடாதுன்னு சங்காரம் செய்கிற தூதனுக்கு தேவன் கட்டளையிட்டு வாதையை கர்த்தர் வாபஸ் வாங்கிக்கிறார். வாதையை நிறுத்தி போட்டாச்சு. மறுபடியும் தேசம் சகஜ நிலைமைக்கு போகுது. இல்லை எதுக்கு சொல்கிறேன்னா, தலைமையும் மனுஷன்தான், தவறுகள் நடக்க வாய்ப்பு இருக்குது. இது ஒரே பெண்ணை பார்த்து எப்படி குடிச்சிட்டு வெறிச்சு இருப்பேன்றதும் மனுஷன்தான், ஆசாரியன். அவன் பிள்ளைங்க நாசமாக போச்சு. ஜனங்க சிதறடிக்கப்படாது இருக்கிறாங்க பாருங்கள், அதுதான் நம்ம பார்க்கணும். அவ்வளோ ஜனங்க மடிஞ்சாங்க. அப்புறம் காத்து தீர்க்கதரிசி வந்து சொல்கிறாரு, உனக்கு இதெல்லாம் நடந்திருக்குது, இதெல்லாம் நடக்கும், இப்படியெல்லாம் நடக்கும், நீ எப்படி அதை செய்வேன்னு.
தீர்க்கதரிசிகள் வந்து பார்த்து தீர்க்கதரிசி சொல்கிறாங்க. யார்? நாத்தான் வந்து சொல்ல, நீ அவளுடைய மனைவி வச்சுருந்த உன் மேலே சாபம் வரும், வீட்டில் இது நடக்கும் அது நடக்கும், எல்லாம் நடந்துச்சு. அப்புறம் காத்து தீர்க்கதரிசிகள் வந்து ராஜாவினுடைய செய்கையை கண்டித்து உணர்த்து தீர்க்கதரிசனம் கடிந்து கொள்ளப்பட்ட தீர்க்கதரிசன வார்த்தையை சொல்லிவிட்டு போகிறாங்களே தவிர, நல்ல நிலையில் இருக்கிற பொழுது ராஜா போய் அவங்களெல்லாம் போய்விட்டு பேசி டீல் பண்ணலை. எசேக்கியா அதை செஞ்சார், தாவீது செய்யலை. ராஜ்யபாரம் வர வர விசுவாசி எல்லாம் ஒரே மாதிரி தான் இருப்பாங்க, எல்லாம் மனுஷன் தானே. நான் சொல்கிறேன், கஷ்டம் வரப்போ எப்படி ஓடி வர, அதுக்கப்புறம் எப்படியெல்லாம் ஓட வைக்கிற, ஆட்டம் காட்டுற, ஃபோன் எடுக்க மாட்டான், பிஸி, ஐ எம் வெரி பிஸி, பிஸி பிஸி பிஸின்னு கடைசியில் பசியில் போய் முடியாது. ஆவிக்குரிய பசி வந்துடும். அப்புறம் ரொம்ப பிஸியாக இருக்கிறேன்னா அப்புறம் யாராவது ஜெபிக்க மாட்டார்களா, யாராவது என்னை சந்திக்க மாட்டார்களா, ஒரு வறட்சியான நிலைமை இருக்கும். சில பேருக்கு அது மனசுன்னு ஆழத்தில் இருக்கும், யாருமே எங்கள் வீட்டுக்கு வந்து ஜெபிக்க மாட்டுறாங்க, கூப்பிடணுன்னு தெரியாது, கூப்பிட்டா பதில் வருமான்ற பயம் இருக்கும். இதெல்லாம் ரீச் பண்ண முடியாத லெவலில் இருக்கிறாங்க. அங்கே போய் இது போய் அப்படியே நிற்கும் அனாதையா. இதெல்லாம் நடக்கிறது இல்லையா சபையில்? அதுக்காக சொல்கிறேன். எதுக்கு இதை நான் சொல்கிறேன்னாக்கா, தலைமைகள் இப்படியெல்லாம் இருக்கும். விசுவாசிகள் மட்டும் என்ன செய்யணும்? தான் விசுவாசி என்ற ஸ்தானத்திலிருந்து விலகக்கூடாது. அதனுடைய பொருள் என்னென்னா, நியமிக்கப்பட்ட தலைமைத்துவத்தில் இருக்கணும். ஒருவேளை ரொம்ப கொலாப்ஸ் ஆகி மாறுபாடுள்ள சந்தத்தை விட்டு விலகி ரட்சித்து கொள்ள வேண்டும் என்று நினைப்பீர்கள் என்றால், கர்த்தர் உங்களுக்கு ஏற்ற சபையை தருவார். அதில் எந்த டவுட்டும் கிடையாது. கர்த்தரே உங்களுக்கு தலைமையை ஏற்படுத்துவார். அவங்க ரட்சிக்கப்பட்டவரை கர்த்தர் அனுதின சபையிலே சேர்க்கிற தேவன். அதனால் இந்த சபை நல்ல சபை, இந்த சபை கெட்ட சபை, இந்த சபையில் தான் வருகையில் போவாங்க, இந்த சபையில் போக மாட்டாங்களாம் இல்லை. போகிறது விசுவாசிகள் போகணும். ஊழியரும் போவார், விசுவாசிப்போம் நல்லபடியாகவே. ஆனால் எடுத்துக்கொள்வது கர்த்தர் தான் நம்மளை வருகையில். அந்த மணவாளன் எப்படி எடுத்துக்கொள்ளப்படுறாருன்றதுக்கு தான் அந்த வருகைக்குரிய சத்தியத்துக்கு என்று சபைகளை கர்த்தர் கடைசி நாட்டில் எழுப்புகிறார். அந்த வருகைக்குரிய சத்தியத்தின் படிவத்தில் வருகிற பொழுது தான் சபை எடுத்துக்கொள்ளப்படும். கடைசி நேரத்தில் வந்து ஆண்டவரே நல்லா ஒர்க் அவுட் ஆகாது. அதுக்கு தான் இவ்வளோ டைம் கொடுக்கறது. அந்த வருகைக்குரிய சத்தியத்தின்படி நீங்கள் ஜீவியம் பண்ணுவதற்கு தான் திருச்சபையில் பிரசங்கங்களை கர்த்தர் கொடுக்குறார். சங்கமம் எதுக்குன்னு கேட்டால், சபை வளரணும், ஒரு தனிப்பட்ட ஊழியனும் பிரபலமாகணும், அல்லது தேவன் நாம் உயர்த்தப்படணுன்றதெல்லாம் வந்து 3-4வது கட்டம். முதல் அடிப்படை காரியம் என்னவென்றால், சபை கூடி வருதல், வருகையிலே எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். அதற்கு போதிக்கப்படுகிற பிரசங்கம், சபையிலே கொடுக்கப்படுகிற பிரசங்கம். சுவிசேஷ மைதங்களில் சொல்லுகிறதெல்லாம் விழிப்புணர்வை கொண்டு வருகிற காரியங்கள். அதிகபட்சமாக தீர்க்க தரிசனங்கள் வெளியாகலாம். இயேசுவின் நாமத்தில் காரியங்கள் நடக்கும், தவறுன்னு சொல்ல. அது சரீரத்துக்கு, இது ஆத்மாவுக்கு. சபை ஊழியன்னா என்ன, சுவிசேஷ ஊழியன்னா என்னன்ற தெளிவோடு இருக்கணும். சிலதெல்லாம் சபையில் இருக்கும், சுவிசேஷ ஊழியத்தில் முக்கியத்துவம் கொடுத்து அதுக்கு அவங்க தன்னை அர்ப்பணித்து போவாங்க. ஒரு வேளை கர்த்தர் அவர்கள் அப்படி நடத்தலாம், இல்லை இதுங்களே ஓடுறதா இருந்தாலும் ஓடலாம். யாரும் எதுவும் கண்ட்ரோல் பண்ண முடியாது இல்லையா? கற்றறிந்திருக்கிற சத்தியத்தில் நிலைத்திருக்க நிச்சயப்படுத்தி கொள்ளுன்ற வேதம் சொல்லுகிறது. வருகைக்குரிய சத்தியத்துக்கு நம்ம கீழ்ப்படியாமல் நம்ம மற்ற காரியங்களை சுற்றி வந்து கொண்டிருக்கிறோன்னா, வருகையில் நம்ம எப்படி எடுத்துக்கொள்ளப்படுவோம்னு நம்ம பார்க்கணும். வருகைக்குரிய சத்தியம்தான் உங்களை கொண்டு, அதுதான் கன்னிகைகளுடைய சரித்தை கர்த்தர் சொல்லுகிறார். அந்த இடத்துலையும் ஒரு கொடுக்கல் வாங்கல் வருது. நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, மரண பரியந்தும் ஃபைனான்ஸ் இருந்துன்னே இருக்கும் மனுஷன் வாழ்க்கையில். அதெல்லாம் மாறவே மாறாது. அது அவனும் மாறமாட்டான். நீங்கள் பார்த்தீங்கன்னா பிரச்சனை பார்த்தீங்கன்னாலும் அந்த பண விஷயம் வந்துனே இருக்கும். இந்த சொன்ன இந்த C3 விஷயத்தில் பார்த்தாலும் பணத்தை கொடுத்து நான் அந்த வரத்தை வாங்குறேன்னு நினச்சி தான் அவன் கோபாக்குனே சம்பாதிச்சான். தேவனுடைய கோபம் வந்துடுச்சு. அது உக்கிர கோபமாக வராமல் அப்போஸ்தலர் மூலம் அந்த கடிந்து கொள்ளுக்குள்ள வார்த்தை பெருக்கிறான். பணம் இன்வால்வ் ஆகிருக்கா. அனனியா சப்பீரால் விஷயத்தில் பார்த்தீங்கன்னாக்கா காணிக்கை கொடுத்து செத்துச்சுங்க. அதுங்க அப்படியும் எடுத்துக்கலாம். முழுசாக கொடுக்கல, பாதி எங்கே போகுதுன்றது தான் இங்கே மேட்ரு. தசமத்தை உடச்சி கொடுக்குறப்போ சில விஷயத்தில் வந்து வாழ்க்கை ஜீவியம் பல காரியங்களை செத்துரும், தெரியாது வெளியில். சில காரியங்களும் அவ்வளோதான் அவங்களுக்கு நியாய தீர்ப்பு அதில் வாழ்க்கையிலே வந்துடும். அவனுக்கு தனிப்பட்ட மனுஷனுக்கு தெரியும். ஞானம் மங்கிடும். திடீர்னு ஏதாவது ஒன்று பண்ணி விட்ருவாங்க. ஞானம் மங்கிடுனாக்கா பைத்தியம் முடிச்சு தர மாட்டான். நல்லா இருக்கிற வீட்டை விலை பேசிடுவான். இன்னொரு பெரிய இடத்துல இடம் வாங்கணும்னு சொல்லிட்டு, அதாவது இப்போ இருக்கிறது வந்து ஒரு 2 கோடி வீடுன்னு வச்சுக்கோளுங்க. இவன் என்ன பண்ணிவிடுவான், 5 கோடி வீடை 3 கோடி வருதுன்னு சொல்லிவிட்டு கையில் 1 கோடி ரூபாய் இருக்குது.
இதை விற்று 2 கோடி ரூபாய், அது ஒரு 3 கோடி ரூபாய் கொடுத்து அதை வாங்கிக்கலான்னு சொல்லி அதை கடன்னு விற்றுருவான். இருக்கிற வீட்டை விற்றுருவான். கையில் இருக்க 1 கோடி வச்சு 3 கோடி கையில் வச்சுட்டு 5 கோடி வீடை 3 கோடி வருதுன்னு வாங்க போவான். அதுக்குள்ளே அவன் என்ன செய்வான், நான் அப்போ விற்கலான்னு இருந்தேன்ல, இப்போ நான் விற்க வேணான்ற என் பொண்டாட்டின்னுவான். இப்போ போன வீடு வருமா உனக்கு? இந்த மாதிரிலாம் ஞானம் மாட்டிக்கும். சில சமயம் மாப்பிள்ளை பார்ப்பான் சல்லடை போட்டு சலிச்சு பார்ப்பான். கட்சியில் ஆண்மையே இல்லாத ஒருத்தனை பார்த்து கல்யாணம் வச்சிடும். அழகாக வளர்த்த பெண்ணுக்கு, அறிவு, அழகு, அந்தஸ்து, படிப்பு, ஞானம், உத்தியோகம் எல்லாம் இருக்கிற பெண்ணுக்கு தவப்பனே முன்னே போய் ஊரில் இல்லாத ஒரு ஆம்பளை நினச்சின்னு ஒரு ஆண்மையற்ற அவன் குடும்ப வாழ்க்கைக்கு தகுதியற்ற ஒரு மனுஷன் கல்யாணம் வச்சுருவான். இது 100% இவனே வாலண்டியராக போய் மாட்டுவான். இதெல்லாம் ஞானக்குறைவு நடக்கும். என்ன அது கிக்குன்னே தெரியாது. அது ஒரு விதமான ஒரு முரட்டாட்டத்தனம் இருக்கும். யார் பேச்சும் கேட்க மாட்டேன், இல்லை நான் வீட்டை விட்டு போயிடணும். இந்த கல்யாணம் மட்டும் நடக்கலன்னா நான் வீட்டை விட்டு போயிடணும். அதுக்கு காதல் இருக்காது, ஒன்றும் இருக்காது. பிள்ளைங்க தவறு செய்யல. இதெல்லாம் நம்ம விசுவாசிகளுக்குள்ளே நடக்கிற மார்க்க பேதங்கள், மூர்க்கத்தனங்க, முரட்டாட்டத்தனம். உட்காந்து எல்லாம் குடும்பம் பேசி ஒரு முடிவு எடுத்து, இவர் எடுத்தது தான் சட்டம், ஒன் மேன் ஆர்மி மாதிரி அவ்வளோ டாமினேட்டிங்காக இருக்கும். பார்த்தா தெரியாது, சைலண்ட்டாக இருக்கும், வயலண்ட்டான டெசிஷன் எடுக்கும். இதுவும் சபைகளும் நடக்கும். இல்லை எதுக்கு இதெல்லாம் சொல்கிறேன்னா, அதெல்லாம் மழங்கிடும், மண்டை மழங்கிடும். சிலதெல்லாம் ராங்கித்தனமாக இருக்கும், பார்க்குறதுக்கு தோற்றம்லாம் ஒரு மாதிரி இருக்கும், ஆனால் ரொம்ப அமைதியாக இருக்கும், காரியத்தை ஜெயிச்சிடும். இதான் துன்மார்க்கன்ற நேரத்தில் பேர் வாயில் வந்துடும் ஜனங்களுக்கு, பொல்லாத மனுஷன். ஆனால் குடும்ப வாழ்க்கையில் நல்லா பிரகாசிப்பான், குவைட்டாக இருப்பான். வீட்டில் வெளில தான் புலி மாதிரி இருப்பான், வீட்டுக்குள்ளே போனாக்கா ரொம்ப எலி மாதிரி ஆகிடும். ரொம்ப தாழ்மையாக பேசுறது, மாமா போமா அப்படி இப்படின்னு எல்லாம் அது ஒரு மாதிரி கட்டமைப்பே வேறு மாதிரி இருக்கும். வெளியில் பார்த்தா சிங்கம் மாதிரி இருப்பான், வீட்டில் அசிங்கப்படலாம் மாட்டான், ரொம்ப சாஃப்டாக போயிடுவான். சில வீட்டிலலாம் வெளியிலலாம் ரொம்ப லோல் படும், வீட்டில் போனால் அப்படியே மீசையெல்லாம் முறிக்கின்னு புலி மாதிரி வேஷம் போடும். வீட்டில் இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க, கட்டியாச்சு, கல்யாணம் ஆயிடுச்சு, பசங்க இருக்குது, என்ன பண்ணுறது, அப்புறம் பின்னாடி பெருசாக அவங்க ஒரு பிளான் பண்ணுவாங்க, அப்போ வானாதே ஆகிடுவான். சபை வீடு எல்லாம் கிட்டத்தட்ட எல்லாம் ஒரே மாதிரி தான், மனம்தான் காரணம். சொல்ல வர கருத்து என்னென்னா, ஏற்றுக்கொள்ளுகிற மனப்பக்குவம் இருக்குது மண்ணாளுக்கு, ஏற்றுக்கொள்ளுகிற மனப்பக்குவம் இல்லை ஏலிக்கு, ஏற்றுக்கொள்ளாத மனப்பக்குவம் இல்லை தாவீதுக்கு. பெரிய பெரிய டிசாஸ்டர் வரதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு உங்களுக்கு அக்செப்டன்ஸ் இருக்கும். சும்மா வரதா அவங்க வீட்டில் வாத, சும்மா வரதா அவங்க வீட்டில் கொடுப்பேன், சும்மா வீட்டில் குடும்பம் கலைதா, சும்மா வரதா பொருளாதார பிரச்சனை, எல்லாத்துக்கும் கர்த்தர் டைம் கொடுக்குறார். சொல்கிறத கேள் குமாரனே, என் கடிந்துகொள்ளு கேள், என் உபதேசத்தை கேள், என் கடிந்துகொள்ளுக்கு திருமணுக்கு என் ஆவியை கொடுப்பேன், நான் கடிந்து கொள்கிற இடத்துல இருக்க மாட்டேன்னு நம்மால். ஆவி வேணும், கடிந்து கொள்தல் வேணாம், என்னை வருக வருக என்று வரவேற்கணும். அதுதான் திருசபை. கன மகிமை துதி கர்த்தருக்கே என்பது தான் திருசபை. இங்கே சுய கனம் தேடும். இல்லைன்னா பாஸ்டர் சின்ன பையன்லேருந்து எனக்கு தெரியணும், இப்போ தான் என் பாஸ்டரு இவ்வளோலேருந்து நான் தூக்கி வளர்த்தணும், அது உண்மையாக கூட இருக்கும். ஆலயத்துக்குள்ளே வரப்போ எப்படி இருக்கணும், அது அந்த சம்பாஷணையிலே தெரியணும், தேவ பயம் தெரியணும். தேவனுடைய ஸ்தானாதிபதி கொடுக்குற கனம், அந்த வாயில் பின்னாடி என்ன பேசுங்களோ அது ரெண்டாவது, வாயிலேருந்து வர வார்த்தையே ஒழுங்காக இருக்கணும். அதெல்லாம் இதெல்லாம் ஒரு ஒழுக்க சம்மந்தப்பட்ட விஷயம் மட்டுமல்ல, பரிசுத்த சம்மந்தப்பட்ட விஷயம். பிரியமான தேவனோட ஜனமே, ஏற்றுக்கொள்கிற மனப்போக்கம், அண்ணால் ஏற்றுக்கொண்டு என்னம்மா லூரன்னு கேட்காம நீ குடித்து வெறுத்திருப்பாயின்ட்டு அந்த மனசன் பேச, அண்ணால் ஏற்றுக்கொள்கிற மனப்போக்கத்தோடு இருந்து, அந்த அம்மாவுடைய பெருந்தன்மை என்னென்னா, சபை ஒரு வித்தியாசமான சபை. சின்னதாக ஒரு போகும்போல விஷயம் வரப்போ டப்புன்னு பத்தும், சபை முழுவதும் பற்றிக்கொள்ளும், கூடுதலாக தான் செய்திகள் வெளியாகும். அவனுங்க அண்ணனும் தம்பியும் சேர்ந்துன்னு ஏதோ ரெண்டு பெண்களோட தொடர்பில் இருப்பான். ஒருத்தன் அண்ணன், ஒருத்தன் தம்பி, ஒருத்தன் அக்கா தங்கச்சியை பார்த்தானோ, இல்லை தனியாக ஏதோ 2 பொம்பளைங்க கூட தொடர்பில் இருப்பான். அந்த சபையில் வர எல்லா பொம்பளைங்கிட்டையும் வளர்கிறதே வேறு வழக்கமாக போச்சு. எலி பசங்களுக்குன்னு தான் வெளில போவோம் மேட்ரு. அப்படி அது ஒரு பெரிய ஒரு பூதகரமான ஒரு பூத கண்ணாடியில் பார்க்குற மாதிரி இருக்கும். பெருசாக பேசுவாங்க எல்லாம்.
இந்த மாதிரி பாலியல் சம்மந்தப்பட்ட விஷயம். இதெல்லாம் அண்ணால் காதுக்கெலாம் போகாமலாம் இருக்காது. தெரிஞ்சும் அந்த காலத்தில் வேறு சபை இல்லை, அதுதான் தேவாலயம். அப்போது ஆலயத்தை தேடி போனாங்க. இப்போ நாமளே ஆலயமாக வாழணும். அதே இடத்துல வந்து தன்னுடைய பிள்ளைய என்ன செய்கிறாங்க, ஒப்பு கொடுக்குறாங்க. அவங்க பொறுத்துனாங்க, நிறைவேற்றுறாங்க. உடைக்கப்பட்ட இடத்துல, உடைக்கப்பட்ட நேரத்தில், உன்னை உருவாக்கின இடத்துல உன்னை உயர்த்துகிற தேவன் எல்லாம் சேர்ந்து இருக்கணும். உடைக்கப்படுறது உடைக்கப்படுகிற நேரத்தில் உதவி செய்த தேவனை, உதவி செய்த இடத்தை மறந்துட்டு யாக்கோபு இஷ்டத்துக்கு போய் பலி செலுத்தினார். அதுக்கேற்ற விளைவுகளை குடும்பத்தை சம்பாதிச்சார். 1 இல்லை 2 இல்லை, இன்சிடென்ட்ஸ் நிறைய இருக்குது. சுருக்கமாக சொல்கிறேன். இஷ்டப்படி போய் ஜீவியம் பண்ணாமல் பெத்தெடுத்த பிள்ளையை கொண்டு வந்து அதே திருசபையில் விட்டாங்க அந்த அம்மா. அந்த திருசபையில் தான் தேவன் பேசுகிறார் சாமுவேலோட. ஒரு ஸ்கூல் அட்மிஷன் கூட சொல்கிறேன், நல்ல வசதியானவனாக இருந்தாலும் சரி, படிக்காதவனாக இருந்தாலும் சரி, பிள்ளைய எங்கே படிக்க வைக்கணும்னு தீர்மானிச்சிட்டான்னா அதுக்கு அவ்வளோ விசாரணை நடக்கும். அந்த பள்ளிக்கூடத்தில் டீச்சர் எப்படி, ஃபீஸு எப்படி, பஸ் இருக்குதா, என்ன இங்கிலீஷ் மீடியமா, சிபிஎஸ்சியா, மெட்ரிகுலேஷனா, ஸ்டேட் போர்டு இருக்குதா, ஐசிஎஸ்ஸா, ஹிந்தி இருக்குதா, தமிழ் இருக்குதா, அவனுக்கு என்ன இருக்குதுன்றதெல்லாம் கூட பார்க்க மாட்டான். பிள்ளை படிப்புன்னு வரப்போ எல்லாத்தையும் விசாரித்து சிறந்ததை கொடுக்கணும்னு நினைக்கிறது பெற்றோருடைய உள்ளம். அட்லீஸ்ட் எல்கேஜிலையாவது இருக்குது. ஃபஸ்ட்டு பர்த்டேலாம் கோலாகலமாக கொண்டாடுறவங்களாம் கடைசி வரைக்கும் அந்த பிள்ளையை பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சோகமான வாழ்க்கையை தான் கொடுப்பான் பொருளாதாரத்தில். ஃபஸ்ட்டு பர்த்டே அந்த குழந்தைக்கு ஒன்றும் தெரியக்கூட தெரியாது. அதுக்கு ஆட்டு பிரியாணி, அது ஆட்டு இறைச்சி என்ன தடபுடலாக ஒரு கல்யாணம் மாதிரி நடத்துவான். ஃபஸ்ட்டு பர்த்டே என்னமோ அடுத்தது குழந்தைய பிறக்காத மாதிரி. அதுக்கு சில சமயத்தில் அது மாதிரி ஆகிடும் சில பேருக்கு. ஃபஸ்ட்டு பர்த்டே அவ்வளோ அந்த குழந்தைக்கு பார்த்தா அப்படி நாக்கில் அப்படி தடையிடுவான் கேக். அந்த குழந்தை பேர் சொல்லி ஊரே விருந்து கொண்டாடும். ஃபஸ்ட்டு பர்த்டே கொண்டாடேன், யார் வேணாண்ணா, வீட்டோட கொண்டாடு. பண பலம் புய பலத்தை காட்டுகிறது. அப்புறம் அந்த குழந்தைக்கு ஸ்கூலில் ஃபீஸ் கட்ட முடியாது இவனால். 10ஆம் கிளாஸுக்கு மேலே போனால் மெனுக்கு நம்ம பூச்சி மாதிரி இருக்கும் நம்மளுடைய பொருளாதாரம். இதெல்லாம் முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும். அது சொன்னாலும் கேட்கறது கிடையாது. நான் என்ன சொல்லலை, நான் சொல்லின்னு இல்லை, யாரோ சொல்லியிருப்பேன், ஏன்டா இவ்வளோ செலவு பண்ண, பொறாமையில் சொல்கிறேன் நீ. இவன் நிலைமை தெரியும் அவங்களுக்கு, பெரியவங்களுக்கு. எடா வீட்டு வரைக்கும் பர்த்டே வெட்டி கொட்டு புள்ள போகிறதுச்சின்னு தெரியும். அது வளர்கிறப்ப தெரிய போகுது உன் புள்ள தான்னு. இதுக்கு 1000 பேருக்கு நீ சோறு போட்டு தான் கல்யாணம் பண்ணேன். புள்ள பிறகுது ஒரு பெரிய விஷயம் இல்லை. நம்ம வம்சத்துக்கும் பஞ்சம் கிடையாது, பிள்ளைகளுக்கும் பஞ்சம் கிடையாது, வாரிசுகளுக்கும் பஞ்சம் கிடையாது. மலட்டு தேசம் நம்ம தேசத்தில் மலட்டு தன்னம் நம் தேசத்தில் இருப்பதில்லைன்னு சொல்கிறேன். சரி, ஏதோ ஒரு ஆர்வ கோளாறில் பண்ணுறேன். அதுக்கேற்ற பின்னணி இருக்குதா? இல்லை. அந்த ஃபஸ்ட்டு பர்த்டேவும் கடன் வாங்கி கொண்டாடுறோன்னாக்கா அவ்வளோதான். அது என்ன சொல்கிறதுனே தெரில. இப்படிலாம் பண்ணி கடைசியில் அந்த பிள்ளை படிக்கிற காலத்தில் அந்த நல்ல பிள்ளைக்கு நல்ல படிப்பு கொடுக்க முடியாது. அந்த பிள்ளைக்கு நல்ல ஒரு சூழ்நிலை உருவாக்கி தர முடியாது. இந்த ஃபஸ்ட்டு பர்த்டே கேஸெல்லாம் நான் பார்த்துருக்கேன் இந்த 24 வருஷம் ஊழியத்தில். ரொம்ப பின்னாடி ரொம்ப சில சமயத்துலலாம் அந்த பர்த்டேலாம் பெரும் திரள் 10 லட்சம் செலவு பண்ண பெரிய மனசெல்லாம் பார்த்துருக்கு. நம்ம விசுவாசி தான். பூமியிலே இல்லை இன்றைக்கி. செலவு பண்ணதுனால இல்லைன்னு சொல்ல, அவங்க ஆயுசு நாட்கள் முடிஞ்சிடுச்சு, போயிட்டாங்க கர்த்தருக்குள்ளே, நித்திரை அணிச்சிட்டாங்க. ஆனால் இன்றைக்கி தவப்பனே இல்லை, பசங்க சின்ன பசங்களாக இருக்குது. அந்த காசு இருந்துச்சுன்னா திண்டு போனவெல்லாம் வந்து சொல்லி ஹெல்ப் பண்ணுவானா? யோசித்து செயல் பண்ணணும். இல்லை, எதுக்கு நான் இதெல்லாம் சொல்கிறேன்னா, அண்ணால் கொண்டு போய் அந்த சாமுவேலுடைய ஆலயத்தில் விடணுன்னு அவசியமே இல்லை. ஆனால் அந்த அம்மா அங்கே தான் விட்டுச்சு. அங்கே தான் கர்த்தர் பேசினார், அங்கே தான் அவர் உருவாக்குனார் ஆண்டவர். அந்த பசங்க எக்கென்ன கெட்டு போச்சு. ஏலியுடைய கூடாரம், ஏலியுடைய ஊழியம் படுத்துடுச்சு. அங்கே தான் சாமுவேலுடைய ஊழியம் பிரகாசிச்சுது. அதனால் இதெல்லாம் வந்து குத்து மதிப்பாக செய்கிறது இல்லை, ரொம்ப விசாரித்து செய்கிறது இல்லை. தேவன் மீது பாரத்தை வைத்துட்டு தொடர்ந்து விசுவாசத்திலே போகணும். நம்ம ஒழுங்காக இருந்தாலே, விசுவாசிகள் ஒழுங்காக இருந்தாலே, தலைமை சரியில்லைனாலும் கர்த்தர் தலைமையை தூக்கி போட்டு வேறு தலைமை வைப்பார். தேவன் ஒரு மனுஷனை உருட்டி போட்டு இன்னொரு மனுஷனை எழுப்ப வல்லவர். இல்லை, அதே மனுஷனை உடைக்க வேண்டிய இடத்துல உடைத்து உயர்த்த வல்லவர். ஆனாலும் விசுவாசிகள் அதை குறித்தெல்லாம் எதுவும் பேசக்கூடாது, எதுவும் இல்லை. மோசே குடும்பத்தில் 1000 பிரச்சனை இருந்துச்சு. சபை கலையில்
எதிர்த்து வந்த எதிர்ப்பாளர்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சம்தான். 6 லட்சம் புருஷர்கள் தாண்டின அந்த செங்கடலில் 250 பிரபலங்களோடு 2 பேர் பெரிய மனுஷன் வந்து சண்டை போடுறான். பாப்புலேஷன் ஆஃப் சர்ச் இஸ் மெஜாரிட்டி, ப்ரொட்டஸ்டர்ஸ் ஆர் மைனாரிட்டி. கொஞ்சம் ஜனங்க தான் எதிர்ப்பாங்க, திரளான ஜனங்க அடங்கியிருக்கும். நல்லா புரிந்து கொள்ளுங்க. அது அடுத்த சந்ததிக்கு நல்ல ஒரு மாதிரியை வச்சுட்டு போச்சு. அடுத்த சந்ததியெல்லாம் பிரவேசித்தாங்க வாக்குத்தத்தம் செய்யப்பட்ட தேசத்தில். இல்லை, எதுக்கு சொல்கிறேன்னா, விசுவாசிகள் இதெல்லாம் கடந்து வர வேண்டிய பகுதிகள் தான். உத்தமன் பார்த்தா ஒருத்தன் கூட இருக்க மாட்டான். நல்ல பாஸ்டரு இருக்கிற சபையில் போகணும் அப்படின்னு சொல்லி போனால் எல்லாருக்கிட்டேயும் ஒரு கரும்புள்ளியை கண்டுபிடிக்க முடியும். இதுக்குள்ளே ஆயுசே முடிஞ்சிடும் விசுவாசிக்கு. வேதமாக தான் சொல்லுது இல்லை, ஒருவன் நல்லவன் என்று சொல்லாதிருங்க, பாவம் செய்யாத யாருமே இல்லை. வேதம் சொல்லுது. இக்கரைக்கு அக்கறை பச்சை. ஆகையால் கர்த்தர் நமக்கு எழுப்பின தர சபை, கர்த்தர் நமக்கு கொடுத்த குடும்பம், கர்த்தர் நமக்கு கொடுத்த பிள்ளைங்க, கர்த்தர் நமக்கு கொடுத்த உத்தியோகம், கர்த்தர் நமக்கு கொடுத்த ஊழியம், அதில் நம்ம உண்மையும் உத்தமமாக இருக்கிற பொழுதே நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் வரும்னு சொல்ல வரேன். அதுக்குள்ளெல்லாம் நம்ம போயிட்டு ஏன் உத்தமன் நம்மலாம் கணக்கு போட்டு பார்க்க ஆரம்பிச்சோன்னாக்கா பிரச்சனையாயிடும். உண்மையிலே தாவீது பண்ணது தவறு, யோவாப் சொன்னது சரி, ஆனால் அது எடுபடலை. அதுக்கேற்ற பனிஷ்மெண்ட்டு அவர் தாவீதுக்கு வந்துச்சு, யோவாபுக்கு வரல. புரிந்து கொள்ளணும். அன்னாளுடைய அவல நிலையை பார்த்து பரிகசி, அது ஒரு மாதிரி நிந்தையான ஒரு சமாச்சாரம் ஆயிடுச்சு. அவமதிக்கப்படுற அளவுக்கு போயிடுச்சு அந்த அம்மாவை, ஏலி என்ற பிரதாசன். ஆனால் பனிஷ்மெண்ட்டு ஏலி குடும்பத்து மேலே வந்துச்சு. அன்னாள் குடும்பத்தில் ஆசீர்வாதம் வந்துச்சு, மோசே குடும்பத்தில் ஆசீர்வாதம் வந்துச்சு, சபையார் மேலே வாதம் வந்துச்சு. எதிர்ப்பாளர்கள் சொல்கிறேன். ஆகையால் என்ன சொல்கிறேன்னா, தலைமைத்துவம் எப்படி இருந்தாலும் விசுவாசிகள் எழுப்பப்பட்ட தலைமைத்துவத்துக்கு உண்மையுள்ளவர்களாக உத்தமமாக இருக்கணும் என்பது தான் தேவன் எதிர்பார்க்கிற காரியம். கண்களை முடி கர்த்தரை நோக்கி பார்ப்போமா? ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம். நீ சொன்னதை சொன்ன ஆசீர்வதியும். தடைகளை உடைத்த கிருபைக்கு ஸ்தோத்திரம், கண்களை திறந்த கிருபைக்கு ஸ்தோத்திரம். இயேசுன்ற தெளிக்கிறோம், இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரம், உள்ள பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரம், கர்த்தரை சகல வாணி மறவாதே, ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும்